ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகள் உங்கள வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது, எழுத்தாளர் ரேணுகா செல்வம் அவர்களின் "முகாரியில் மந்தாரி இசைக்கவா". என்னங்க, புது கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் ரேணுகா செல்வம் அவர்களின் "முகாரியில் மந்தாரி இசைக்கவா". கதையின் குரல் சுபிதா கண்ணன். அத்தியாயம் 1. நாயகன் நிவன் இலக்கியன். நாயகி மேதினி ஆர்விகா. முகாரி சோகத்தை உணர்த்த பாடும் ராகம். மந்தாரி சந்தோஷத்தை உணர்த்த பாடும் ராகம். இருள் சூழ்ந்த அறையில் கண்களை மூடி தலைக்கு கை வைத்து அந்த பஞ்சமெத்தையில் படுத்திருந்தான் ஒருவன். மணி சரியாக 12 என்பதை உறுதிப்படுத்துவதைப் போல் அவன் வீட்டு கடிகாரம் கூவியது. இரவு 12 மணியோ? இவ்வளவு இருள் சூழ்ந்து இருந்தால் அது இரவுதானே? அதுதான் இல்லை. இப்போது மணி நண்பகல் 12. உச்சி வெயில் மண்டையை பிளக்கும் நேரத்திலும் அவன் அறை மட்டும் இருளை தத்தெடுத்து வைத்திருக்கிறது. வெளியே உள்ள சத்தம் அறையின் உள்ளே கேட்கக்கூடாது என்பதற்காக சவுண்ட் ப்ரூஃப் செய்து பார்த்திருப்போம். ஆனால் வெளிச்சம் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக அறை முழுவதும் லைட் ப்ரூஃப் செய்து வைத்திருக்கிறான். அதுதான், அறை முழுவதும் கருப்பு நிற திரைச்சீலை போட்டு வைத்திருப்பான். பகலில் வெளியே கூட செல்ல மாட்டான். கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும் என்ற சூழல் வந்தால் அதை முடிந்து மட்டும் போனிலேயே பேசி முடிக்க பார்ப்பான். அதையும் மீறி செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்தால் மட்டும் வெளியே செல்வான். வெளிச்சத்தை விரும்பாத மனிதன் இந்த உலகில் உண்டோ? உண்டு. அவனுக்கு வெளிச்சம் பிடிக்காது. அவன் வாழ்க்கையைப் போலவே அவன் வீட்டிலும் வெளிச்சமில்லை. தேவைப்படும் நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் இருளை அப்பிக் கொண்டுதான் கிடக்கும் அந்த வீடு. உடற்பயிற்சி செய்து உரம் ஏறிய உடல் அவனுக்கு. பெண்களுக்கு அவன் கட்டழகு வீரன்தான். மென்மை என்பதை அவன் முகத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. முகம் அவ்வளவு இறுக்கமாக இருக்கும். மாநிறம் பொருந்திய அழகன். 12 மணிக்கு அலாரம் அடித்ததும் கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தான். அந்த இருட்டில் அவனுக்கு மட்டும் எப்படி கண்கள் தெரிந்ததோ? எந்த பொருளையும் கீழே தள்ளிவிடாமல் எழுந்து நடந்தவன் ரேடியோவை ஆன் செய்தான். ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஆர்விகா. நேற்று நடந்தது முடிந்தது. இன்று உன்னுடைய புதிய வாய்ப்பு. மீண்டும் முயன்று பார். எவ்ரி சன்ரைஸ் சேஸ் forget the pain and start again. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு தான். வாய்ப்பை பயன்படுத்துவோம், வளமாக வாழ்வோம். எனங்க, புது தத்துவத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா என அழகிய குரலில் பேசிக் கொண்டிருந்த பெண்ணின் குரலை கேட்டுக்கொண்டே கண்களை மூடி அந்த ஈசி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான் நிவன் இலக்கியன். 30 வயதை தொட்டவன் என்று யாரும் சத்தியம் செய்து சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். அப்படி ஒரு இளம் தேகம் அவனுக்கு. ஆர்விகாவின் காந்த குரலில் மயங்கி அவளின் பேச்சை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தவனை கலைத்தது அவன் வீட்டின் காலிங் பெல் சத்தம். அதை அவன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. அந்த பெண்ணின் குரலில் மூழ்கி போனான். காலிங் பெல் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்கான் என முணுமுணுத்துக் கொண்டே தன் கையில் கட்டியிருந்த கை கடிகாரத்தில் மணியை பார்த்தான் சமர். நிவன் இலக்கியனின் உயிர் தோழன். ஐயோ, மணி 12 ஆச்சா? இன்னும் 1 மணி நேரத்துக்கு இடியே விழுந்தாலும் அந்த சேரை விட்டு அசைய மாட்டானே என்று புலம்பியவன் வாசலிலேயே அமர்ந்து விட்டான். இந்த நாதாரிக்கு நண்பனா என்னைக்கு கூட்டு சேர்ந்தனோ அன்னைக்கு வீட்டு வாட்ச்மேன் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்று புலம்பியபடியே அமர்ந்திருந்தானே தவிர்த்து அந்த இடத்தை விட்டு கொஞ்சமும் நகரவில்லை. எப்படி நகர முடியும்? முக்கியமான ஃபைலில் நிவனின் கையெழுத்து வாங்க வேண்டும். அதையும் இன்றே வாங்கி அனுப்ப வேண்டும். நேற்று சமர் இங்கே வந்திருக்கும் போதே இலக்கியன் எல்லா ஃபைலையும் கையெழுத்து வாங்கியாச்சான்னு பல முறை கேட்டான். அப்போது எல்லாம் மண்டையை ஆட்டிவிட்டு இப்போது வந்து தவித்து நிற்கிறான். அப்படி இப்படி என்று வாசலிலேயே நின்று 1 மணி நேரத்தை போக்கியவன் மீண்டும் அழைப்பு மணியை அழுத்த இப்போது கதவு திறக்கப்பட்டது. டே, தப்பி தவறி 12 மணிக்கு வந்து தொலைச்சிட்டேன். அதுக்காக இப்படி 1 மணி நேரமா வெயிட் பண்ண வைப்ப என நண்பனை பொறுமியபடியே உள்ளே நுழைந்தான் சமர். இப்ப எதுக்கு வந்த என்ற இலக்கியனின் ஒற்றை கேள்வியில் சமர்தான் நண்பனை முறைத்து பார்த்தான். நான் அந்த ஃபைல்ல சைன் வாங்கலன்னு நேத்தே உனக்கு தெரியும். ஆனாலும் அதை கேட்டு சைன் பண்ணாம இன்னைக்கு 1 மணி நேரம் வெளியில நிக்க வச்சு கதவை திறந்துட்டு ஏன் வந்தேன்னு கேக்குற பத்தியா? அங்க நிக்கிறடா நீ என்று தலையில் அடித்து கொண்டான். சமர் 40 வாக்கியம் பேசியும் இலக்கியன் ஒரு வார்த்தை கூட திரும்பி பேசவில்லை.
சமரின் கையில் இருந்த ஃபைலை வாங்கி அதை சரிபார்த்து கையெழுத்து போட்டு கொடுத்தான். கடந்த 5 வருடங்களாக இலக்கியன் கலகலவென பேசி சிரித்ததாக சரித்திரமே இல்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக ரசித்து வாழ்ந்தவன் இலக்கியன். இன்று சந்தோஷம் என்றால் என்ன என்று கேட்கும் நிலையில் இருக்கிறான். ஒரே ஒரு காதல் அவனின் மொத்த உலகத்தையும் புரட்டி போட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த காதல் ஏற்படுத்திய வலியும் வடுவும் மறைந்து போகாமல் இன்னும் பச்சை ரணமாக அவனுக்குள் பதிந்திருப்பதே அவனின் இன்றைய நிலைக்கு காரணம். அப்படி என்ன பெரிய நிலை? பணம் இல்லையா, அந்தஸ்து இல்லையா, வேலை இல்லையா, இருக்க இடம்தான் இல்லையா என்றால், சொடக்கு போடும் நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை முதலீடு செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவன். இந்தியாவின் மிக முக்கியமான ட்ரேடிங் கம்பெனியில் நிவன் இலக்கியனின் கம்பெனி தான் முதலிடம். அவன் இன்று இந்த கம்பெனியின் ஷேர் தான் ஏறும் என்று குறித்து கொடுத்தால் அது அப்படியே நடக்கும். ஒத்த ரூபாயை கையில் கொடுத்தால் கூட அதை கோடி ரூபாயாக மாற்றும் திறமை அவனுக்கு உண்டு. அவனை நம்பி முதலீடு செய்தவர்கள் கோடிக்கணக்கில் லாபத்தை அள்ளிய கதையெல்லாம் உண்டு. இப்போது அவன் இருக்கும் இந்த ஆடம்பர அபார்ட்மெண்ட் முழுவதும் அவனுக்கு தான் சொந்தம். இந்த அபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 தளங்கள் உள்ளன. அதில் மொத்தம் 30 ஃபிளாட் உள்ளது. ஒவ்வொரு ஃபிளாட்டிலிருந்தும் வாடகை மட்டும் சுமார் 50,000 அவன் அக்கவுண்ட்டுக்கு மாதம் மாதம் வந்து சேரும். ஆக பணத்திற்கும் பஞ்சமில்லை, அந்தஸ்திலும் உயர்ந்தவன்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி என்று எதுவும் இல்லாமல் வறண்ட பாலைவனமாக மாற்றிவிட்டு சென்று விட்டாள் ஒருத்தி. பாலைவனமாய் பட்டுப்போன அவன் வாழ்க்கையை சோலைவனமாக மாற்ற அவனை தேடி வந்து கொண்டிருந்தாள் அவனின் அவள். அத்தியாயம் 2. ஏய் ஜோதி, நிஜமா வீடு கிடைச்சிருமாடி என தோழியின் கைகளை பற்றி கொண்டு தவிப்புடன் அமர்ந்திருந்தாள் மேதினி ஆர்விகா. பால் வண்ண நிறம், மான்விழி கண்கள், தேன் சுளை உதடுகள் என மொத்த அழகையும் குத்தகைக்கு எடுத்து வைத்து விட்டாள் போல. மொத்த அழகும் அவளிடம்தான் கொட்டி கிடந்தது. அதெல்லாம் நான் பேச வேண்டிய ஆளுகிட்ட பேசிட்டேன். உனக்கு வீடு கிடைச்சிரும். அந்த வார்டன் மங்கம்மா கிட்ட இருந்து உன்னை தப்பிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலையே படாத என தைரியம் கொடுத்து அழைத்து வந்தாள் அவளின் தோழி ஜோதி. மேதினி ஆர்விகா ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜேவாக வேலை பார்க்கிறாள். தினமும் 1 மணி நேரம் அவள் புரோகிராம் இருக்கும். அதை முடித்துவிட்டு யூடியூப் வீடியோக்களுக்கு வாய்ஸ் கொடுப்பாள். பல நாவல்கள் அவளின் குரலின் மூலம் ஒலித்து கொண்டிருக்கிறது யூடியூபில். நாவல்களை விரும்பி கேட்பவர்களும் தினசரி வாடிக்கையாக ரேடியோ கேட்பவர்களுக்கும் ஆர்ஜே ஆர்விகா என்ற பெயரை தெரியாதவர்களும் இருக்க மாட்டார்கள். அவள் குரலுக்கு மயங்காதவர்களும் இருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு வளமான குரல் அவளுடையது. இந்த வளமான குரலில் மயங்கிய பலரில் நிவன் இலக்கியனும் ஒருவன்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அவன் இப்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறான் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த ஆர்விகாவின் காந்த குரல் என்று சொன்னால் மிகையாகாது. பலரின் தனிமையை போக்கிய குரல் என்று கூட சொல்லலாம். அவள் வேலை பார்க்கும் ரேடியோ ஸ்டேஷனில் யாராவது வரவில்லை என்றால் அவர்களுக்கு பதில் அந்த நிகழ்ச்சியை அவள் தொகுத்து வழங்குவாள். அதனால் பல நேரம் அவள் விடுதிக்கு சரியான நேரத்திற்கு வர முடியாமல் போகும். அதிலும் நாவல் வாசித்து கொடுப்பதால் விடுதியில் சரியான ஸ்டுடியோ செட்டப் செய்து கொள்ள முடியவில்லை. அவள் வேலை பார்க்கும் இடத்தில்தான் யாருக்கும் தொந்தரவு வராமல் இதுவரை யூடியூப் நாவல்களை பேசி கொடுத்து கொண்டு இருந்தாள். ஆனால் அதிலும் அவளோடு வேலை பார்க்கும் கார்த்திகா மூலம் சோதனை வந்துவிட அவளுக்கு இப்போது வீடு தேடியே ஆக வேண்டிய நிலைமை. பல இடங்களில் தேடி அலைந்து விட்டாள். அவள் மட்டும் தனியாக இருப்பதால் பலர் கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டனர். சிலர் அவள் ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டனர். அதிலும் சில வக்கிர எண்ணம் கொண்டவர்கள் அவளை கண்களாலேயே துகில் உரிக்க ஒரு நொடி கூட அங்கே நிற்காமல் வந்துவிட்டாள். யார் செய்த புண்ணியமோ இப்போதுதான் தோழி மூலம் ஒரு வீடு கிடைத்திருக்கிறது. அதாவது தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பதட்டத்துடன் அமர்ந்திருக்கிறாள் பெண்ணவள். அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் வரவும் ஆட்டோவிலிருந்து இறங்கினாள் மேதினி. ஆட்டோவிலிருந்து இறங்கி அந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்தவள் கண்கள் சாசர் போல விரிந்தது. ஏ ஜோதி, ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோம் போலடி என்றவள். ஆட்டோனா, நீங்க இவ சொன்ன அட்ரஸ் இல்லாம வேற இடத்துக்கு மாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேனா என அவரிடமும் கேட்டாள். அதெல்லாம் இல்லம்மா, இந்த பாப்பா சொன்ன அட்ரஸுக்கு தான் வந்திருக்கேன் என்றவர் ஜோதி கொடுத்த காசை வாங்கி கொண்டு கிளம்பி விட்டார். ஏ ஆர்வி, கொஞ்சம் அமைதியா இருடி, நம்ம சரியான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம் என தோழியை அதட்டினாள் ஜோதி. என்னடி சொல்ற? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃப்ளாட்டோட வாடகை என்னன்னு தெரியுமா உனக்கு? நானே ஒரு ரூம் இருந்தா பரவாயில்லன்னு ஒரு சின்ன வீடை வாடகைக்கு தேடிட்டு இருக்கேன்.
என்னால இந்த ஃப்ளாட்டுக்குலாம் வாடகை கொடுக்க முடியுமா? என்னோட 1 மாத சம்பளத்த மொத்தமா கூட்டுனாலும், இந்த ஃப்ளாட்டுக்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு வராதுடி. என கதறியவளை, "அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாடி" என்று இழுத்துக்கொண்டு அந்த அபார்ட்மெண்ட்டின் 3வது மாடிக்கு சென்றாள் ஜோதி. "இப்பைத்தியம்! நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா?" என கத்திய மேதினியின் பேச்சை ஜோதி கணக்கில் கூட எடுக்கவில்லை. அவளை அழைத்து சென்று விட்டாள். "ஜோதி, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீ என்னடி பண்ற?" என கத்திய மேதினியை அடக்கிய ஜோதி தன் போனை எடுத்து சமருக்கு ஃபோன் செய்தாள். "ஹலோ சமர், நீங்க சொன்ன ஃப்ளாட்டுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க?" என்றாள் ஜோதி. "இதோ நானும் இங்கே தான் இருக்கேன் ஜோதி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வாரேன்" என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் நண்பனின் காலில் தடாரென விழுந்து விட்டான். "டே டே டே ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு ஓகே சொல்லு. உன்னை நம்பி நான் அந்த பொண்ணை வர சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணுடா. அந்த பொண்ணால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது" என சமர் இலக்கியனிடம் கெஞ்சி கொண்டிருக்க, அவனோ அவனை அழுத்தமாக முறைத்து பார்த்தான். "அந்த ஃப்ளாட்டோட வாடகை 50,000 ரூபாய். நீ அதை வெறும் 5,000 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ற. உனக்கே இது நியாயமாப்படுதா?" என்றான் கோபமாக. "சரிதான் இலக்கியா, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்க இடம் இல்லாம தவிச்சு போய் நிக்குது. இப்போதைக்கு கொஞ்ச நாள் மட்டும் இங்க இடம் கொடு. ஒரு 2 இல்லனா ஒரு 3 மாசத்துல நானே வேற நல்ல வீடா பார்த்து அவளுக்கு கொடுக்குறேன். ப்ளீஸ்" என்று நண்பன் கெஞ்சவும் வேறு வழி இல்லாமல் சரி என்றான் இலக்கியன். "அடே, ரொம்ப நன்றிடா" என்றவன் அவனை கட்டிப்பிடித்து முத்தம் ஒன்றை கொடுத்துவிட்டு சந்தோஷமாக கதவை திறந்தான். "நல்ல வேளை சம்மதம் சொல்லிட்டான். இல்லைன்னா நம்ம மானம் போயிருக்கும்" என உள்ளுக்குள் வேறு நினைத்து கொண்டான். ஜோதி சமரின் காதலை இருவர் வீட்டிலும் பேசி சம்மதம் தெரிவித்து அவர்கள் காதல் திருமணம் வரை வந்துவிட்டது. இவர்கள் இருவரும் இன்னும் கொஞ்ச நாள் காதலர்களாக சிறகடித்து பறக்க நினைத்து திருமணத்தை தள்ளி போட்டிருக்கிறார்கள். இருவரும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான் என்பதால் அவர்கள் இருவரின் குடும்பத்திலும் ஒரு நல்ல பிணைப்பு இருந்ததால் அவர்களும் இவர்களின் முடிவுக்கு சம்மதம் தெரிவித்து அமைதியாக இருக்கிறார்கள். ஜோதியும் சென்னையில் தான் வேலை செய்கிறாள். மேதினியும் ஜோதியும் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறார்கள். மேதினியின் அவஸ்தையை பார்த்து வருத்தப்பட்ட ஜோதி தன் காதலனிடம் புலம்ப அவனும் தன்னால் முடிந்த உதவியை செய்திருக்கிறான். அதோடு மேதினியின் மூலம் இன்னொரு காரியமும் சமருக்கு நடக்க வேண்டும். அந்த சுயநலத்தினால் செய்த உதவி என்று கூட சொல்லலாம். சமரின் சுயநலம் மேதினிக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருமோ? என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஹீரோயின் சமாளிப்பான். ஏன்னா அவன் நம்ம புள்ள. அத்தியாயம் 3. "ஏய் ஜோதி, சத்தியமா என்னால நம்ப முடியல. இவ்ளோ பெரிய வீட்டை வெறும் 5,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்தாரா?" என நம்ப முடியாமல் கேட்டாள் மேதினி. "ஆமாடி, இந்த வீட்டுக்கு வெறும் 5,000 தான் வாடகை. இனி அந்த வார்டன் பொம்பளை உன்னை திட்ட மாட்டா. நீ இந்த வீட்லயே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்" என்று ஜோதியை ஓடி வந்து அணைத்து கொண்டாள் மேதினி. "ரொம்ப தேங்க்ஸ் டி" என்றவளுக்கு கொஞ்சம் லேசாக கண்களும் கலங்கிவிட்டது. அவள் வேலையின் நிமித்தம் சில சமயம் லேட் ஆனால் அந்த வார்டன் அவளை பேசும் பேச்சுக்கள் கொஞ்சம் இல்லை. அதோடு அங்கு தங்கியிருக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. ஆனால் மேதினிக்கு அப்படி எதுவும் இல்லை என்பது அவருக்கு வசதியாகிவிட மற்றவர்களின் மேல் உள்ள கோபத்தை கூட மேதினியின் மீது காட்ட ஆரம்பித்தார். இனி யாரின் கோபத்தையும் அள்ளி சுமக்க தேவையில்லை என்ற எண்ணம் மேதினிக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அவர்கள் இருவரின் பிணைப்பையும் பார்த்து கொண்டிருந்த சமரின் அருகில் வந்த மேதினி, "ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க எனக்கு செஞ்சிருக்கிற உதவி ரொம்ப பெருசு" என்றவளை தயக்கத்துடன் பார்த்தான் சமர். "மேதினி, அது வந்து" என்றான் தயக்கத்துடன். "சொல்லுங்க சார்" என அவனை நோக்கி பார்வையை செலுத்தினாள். "ஜோதி சொன்னான்னு ரொம்ப அவசரமாக தான் இந்த வீடை உனக்கு கேட்டேன். ஆனால் இந்த வீட்டில் அவன் இதுவரைக்கும் யாரையுமே தங்க வச்சது கிடையாது. அது ஏன்னு எனக்கு காரணமும் தெரியாது. அவனை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணி தான் சம்மதிக்க வச்சிருக்கேன். ரொம்ப நாள் உன்னால் இங்கே இருக்க முடியாதுமா. கூடிய சீக்கிரமே உனக்கு தகுந்தாப்புல வேற ஒரு வீட்டை பார்த்துக்கொள்வது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லதுமா" என்று சமர் தயக்கத்தோடு கூறவும், "அது எனக்கும் தெரியும் சார். இவ்வளோ பெரிய வீட்டை வெறும் 5,000 ரூபாய்க்கு அவர் வாடகைக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயம் இது உங்களுக்காக மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா எனக்கு தகுந்த மாதிரி நான் வேற வீடை பார்த்துட்டு ஷிஃப்ட் ஆயிடுவேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. என்னால உங்களுக்கும் அவருக்கும் எந்த தொந்தரவும் வராது" என்று வாக்கு கொடுத்தவளை பார்த்து சிரித்தவன், "ரொம்ப தேங்க்ஸ்மா. நல்ல வேளை நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுப்பியோன்னு நினைச்சேன்.
இப்பதான் நிம்மதியா இருக்கு என்ற சமர், அப்புறம் சார்னெல்லாம் கூப்பிடாதம்மா, அண்ணன்னு உரிமையோட கூப்பிடு. இங்க என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணு என்றவன் அவளிடம் தன் நம்பரை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். சரிடி, நானும் அப்படி கிளம்புறேன் என்ற ஜோதியும் கிளம்பி விட்டாள். வீட்டை நன்றாக சுத்தி பார்த்த மேதினி அங்கு இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். எதிலிருந்தோ விடுபட்ட உணர்வு அவளுக்கு. பெருமூச்சை இழுத்துவிட்டு அங்கிருந்த 2 அறையில் அவளுக்கு வலதுபுறம் இருந்த அறைக்குள் சென்று தன்னுடைய பெட்டியிலிருந்து உடைகளை அடுக்கத் தொடங்கினாள். ஜோதி பக்காவா பிளான் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டா. இனி அந்த வார்டன் மூஞ்சில முழிக்கவே தேவையில்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கு என சத்தமாக பேசிக்கொண்டே துணிகளை எடுத்து வைத்தவள் அதன்பின் ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளியலை போட்டுவிட்டு வந்து அமர்ந்தாள். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு பால்கனியின் பக்கம் வந்தவளுக்கு அங்கு தெரிந்த அழகை கண்டு மயங்காமல் இருக்க முடியவில்லை. மயங்கும் மாலை பொழுதில் சூரியன் தன் மஞ்சள் ஒளியை பரப்பி பூமி மொத்தமும் மஞ்சள் சோலையாக காட்சியளித்தது. அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவள் சிறிது நேரம் அப்படியே மெய்மறந்து நின்றாள். அதே சமயம் அறையின் உள்ளே அமர்ந்து லேப்டாப்பை பார்த்து கொண்டிருந்தவனின் முகத்தில் பால்கனியின் கண்ணாடி கதவு வழியே வந்த இளம் மஞ்சள் வெயில் முகத்தில் பட்டு அவன் வேலையை கலைக்க எரிச்சல் அடைந்தான். இந்த கார்டன் எப்படி ஓப்பன் ஆச்சு என்று பொறுமியவன் வேகமாக எழுந்து அதை மூடப்போன நேரம், எவ்ரி சன்ரைஸ் சேஸ் forget the pain start again. ம், எவ்வளவு உண்மையான வரிகள். எந்த ஒரு அஸ்தமனமும் நிரந்தரமில்லை, அதே மாதிரி எந்த ஒரு வழியும் நிரந்தரமில்லை. நாளைய உதயம் எனக்கானது என்று தனக்குத்தானே மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டிருந்தவளின் குரலை கேட்டவன் உறைந்த சிலையாக அப்படியே நின்று விட்டான். அவனுக்கு தெரியாதா இது யாரின் குரல் என்று? இந்த குரல் தானே அவனை நிம்மதியாக உறங்க வைத்தது. இந்த குரல் தானே அவன் தனிமைக்கு துணையாக இருந்தது. அந்த குரலை எப்படி மறப்பான்? அவன் கண்களை மூடித் திறந்து முதலில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டான். இது அவள்தான். அவனுக்கு நிச்சயமாக தெரியும். மனம் படபடவென அடித்தது. மெல்ல கதவை திறந்து வெளியே வந்தான். 2 ஃபிளாட் பால்கனிக்கும் இடையில் ஒரு கண்ணாடி தான் இருந்தது. அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் இருந்த பெண்ணின் உருவத்தை பார்த்தான். அவளின் மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருந்தாள். அவன் காதில் தேன் வந்து பாய்ந்தது. மாலை மங்கும் நேரத்தில் சூரிய கதிர்கள் அவள் பளிங்கு மேனியில் பட்டு தங்கமாக ஜொலித்தான். வழக்கமாக வெளிச்சத்தை வெறுப்பவன் இன்று அந்த ஒளியில் மின்னியவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு மின்னல் வந்து போனது. இடுப்புக்கு கீழே இருந்த அவளின் கார்குழல் தென்றல் காற்றில் அசைந்தாட அசையாமல் அவளின் பின்னழகை பார்த்து கொண்டு இருந்தான். ஆம், அவன் இவ்வளவு நேரமும் பார்த்தது அவளின் பின்புறம்தான். அவள் திரும்புவாள், அவளின் மதிமுகத்தை பார்க்கலாம் என்று எண்ணி காத்திருந்தவனுக்கு பெரிய பல்பை கொடுத்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். பெண்ணவள் உள்ளே சென்ற பின்புதான் நிகழ்வுலகம் வந்தவன் போனை எடுத்து சமரின் எண்ணுக்கு அழைத்தான். ம், இந்த வந்துட்டான்ல என் நண்பன், கொஞ்ச நேரம் கூட நம்மள சும்மா விட மாட்டான். இப்ப என்ன 7:30 கூட்ட போறானோ என நினைத்தபடியே நிவன் இலக்கியனின் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லுடா, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சு உன்கிட்ட தான் திட்டு வாங்கிட்டனே, அப்புறம் ஏன் கால் பண்ணியிருக்க என்றான் சமர். டேய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு நான் சொல்றத கேட்குறியா என்ற இலக்கியனின் அதட்டலில் வாயை மூடிவிட்டான். சொல்லு, கேட்குறேன் என்றான் அமைதியாக. இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் கூட நண்பன் துவைத்து காய போட்டு விடுவான் என்று அவனுக்கு தெரியாதா? புதுசா ஒரு பொண்ணை ஃப்ளாட்ல வந்து தங்க வச்சிருக்கியே, அந்த பொண்ணு யாரு என்றான் நடுங்கிய குரலில். அத்தியாயம் 4. ஓ, அந்த பொண்ணா? அது ஜோதியோட ஃப்ரெண்டுடா. ஏன், ஏதாச்சும் தொல்லை கொடுத்துச்சா என்ன? ஏதாச்சும் தொல்லை இருந்ததுன்னா சொல்லு, நான் நாளைக்கே காலி பண்ண சொல்றேன் என்றான் ஒருவித நக்கல் குரலில். இலக்கியன் சமநிலையான மனநிலையில் இல்லாததால் நண்பனின் நக்கல் குரலை அவன் கவனிக்கவில்லை. அதெல்லாம் வேண்டாம். அந்த பொண்ணு பேர் என்ன? என்ன வேலை பார்க்குறா என்றான் கடின குரலில். அவ பேரு ஏதோ சொன்னா, எனக்கு தான் மறந்துடுச்சு. டேய், உனக்கு கொல்ல போறேன், நல்லா நினைவுபடுத்தி சொல்லு என்று அவசரப்பட்டான் இலக்கியன். மேதி மேதினின்னு தான் பேர் ஆரம்பிக்கும். இரு, கொஞ்சம் யோசிக்கிறேன் என்றவன் யோசனை செய்வதைப் போல பாவலா செய்து கொண்டிருக்க அங்கு ஒருவனுக்கு பிபி உச்சக்கட்டத்திற்கு ஏறியது. சமர் என அவன் பல்லை கடிக்க, இதற்கு மேல் சொல்லாமல் இருந்தால் கைமா ஆக்கிடுவான் என்று தெரியாதவனா அவன் நண்பன். ஆ, ஞாபகம் வந்துருச்சுடா, மேதினி ஆர்விகா என்றான் சமர்.
எங்க வேலை பார்க்குறா? என அடுத்த கேள்வி பறந்தது. ஏதோ ஆர்ச்சேவா இருக்கான்னு கேள்விப்பட்டேன் மச்சான் என்றான் சமர். அவனுக்கு தான் தெரியுமே ஆர்விகா மீது நண்பன் வைத்திருக்கும் பாசம். அந்த பொண்ணு தான் என்னை பார்த்து நன்றி சொல்லணும்னு கேட்டதா என்றான். ஆமாடா, இவ்வளோ பெரிய வீட்டை அதுவும் வீட்டில் இருக்கிற திங்ஸோட சேர்த்து வெறும் 5,000 ரூபாய்க்கு வாடகைக்கு கொடுத்துருக்கே. உன்னோட இந்த நல்ல மனசை பாராட்டி அந்த பொண்ணு நன்றி சொல்லணும்னு நினைச்சது. எங்க நீ தான் அதுக்கு விடலையே என்றான் சமர் சோக குரலில். ம், இப்ப வர சொல்லு என்றவன் போனை வைத்து விட்டான். அட நாதாரி, இவன் வான்னு சொன்ன வர்றதுக்கு அந்த பொண்ணன் இவன் பொண்டாட்டியா என கூறியவன் தன் நண்பனுக்காக வேறு வழி இல்லாமல் மேதினியின் எண்ணுக்கு அழைத்தான். பாவம், அவள் போன் ஹாலில் சைலண்ட் மோடில் இருக்க அவளோ சமையல் அறையில் இருந்தாள். சுத்தம் கால் அட்டன் பண்ணல. இத சொன்னா கூட இந்த நாய் நம்மள கடிக்குமே என்றவன் நண்பனுக்கு அழைத்து அவள் போனை எடுக்கவில்லை என்று கூறியவன் அடுத்த வார்த்தை அவன் பேசுவதற்கு முன்பாக போனை வைத்து விட்டான். அந்த பெண்ணின் முகத்தை பார்க்காமல் இருக்க முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அவனை நேரடியாக சென்று பார்த்து விடலாமா என்ற எண்ணம் கூட வந்து தொலைத்தது. போகலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் பட்டிமன்றம் நடத்தியவன் இறுதியில் அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் வர வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அவள் வீட்டின் வாசல் வரை வந்துவிட்டான். ஆனாலும் ஏதோ ஒன்று தடுக்க மீண்டும் அவன் வீட்டிற்கு வந்துவிட்டான். அவளின் வதனம் காண மனம் தவியாய் தவித்தது. அந்த தவிப்பிலே அமர்ந்திருந்தவன் இரவு உணவு கூட உண்ணவில்லை. பலவிதமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவன் அப்படியே அமர்ந்து விட்டான். விடிய விடிய அவளை பற்றிய சிந்தனையிலே அமர்ந்தவனுக்கு இரவு முடிந்து பகல் வந்தது கூட தெரியவில்லை. மனம் மொத்தமும் பெண்ணவளை மட்டுமே சுற்றி வந்தது. அவன் சிந்தனையை கலைக்கும் பொருட்டு அவன் வீட்டின் கதவு தட்டப்பட சிந்தனை கலைந்து கதவை சென்று திறந்தான். இளம் சூரியன் நிறத்தில் சல்வார் அணிந்து கடுகளவு கூட அரிதாரம் இல்லாமல் இயற்கை அழகுடன் கார்கூந்தலை ஒரு கேட்ச் கிளிப்பில் அடக்கிவிட்டு கையில் ஒரு டீ கப்புடன் நின்றிருந்தாள் பெண்ணவள். ஹலோ சார் என்று அவள் கூறிய அந்த ஒற்றை வார்த்தையில் அறிந்து கொண்டான் பெண்ணவள் யார் என்று. உள்ள வாங்க என்று அவளுக்கு வழிவிட்டவன் அவள் வதனத்தைக் கண்டு சர்வமும் மறந்து போனான். டீ குடிப்பீங்களா சார் என்றபடியே அவள் கையில் வைத்திருந்த டீ கப்பை அவனிடம் நீட்டினான். அவனும் மறுக்காமல் வாங்கி கொண்டான். சாரி சார், நேத்து நான் சீக்கிரமா தூங்கிட்டேன். ஃபோனை பார்க்கல. சமரண்ணா கால் பண்ணது எனக்கு தெரியல. அப்புறம் இன்னைக்கு காலையில தான் அவருக்கு கால் பண்ணேன் என்றவள் தயக்கத்துடன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் என்றாள் சிரித்த முகமாக. அதெல்லாம் பரவாயில்லைங்க. உங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கா என்றான். இந்த வீட்டில் வசதிக்கு என்ன சார் குறைச்சல்? ரொம்ப அழகா இருக்கு என்றவள் அவள் கையில் வைத்திருந்த 5,000 ரூபாயை அவனிடம் நீட்டினாள். அவனோ அதை புரியாமல் பார்க்க, வாடகை சார். பரவாயில்ல, மந்த் எண்ட்ல கொடுங்க. இருக்கட்டும் சார், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்று அவள் கூறியதும் அந்த காசை வாங்கி கொண்டான். சரி சார், அப்ப நான் கிளம்புறேன் என்றவள் திரும்பவும் அப்பொழுதுதான் கவனித்தாள் அந்த வீடு இருளில் மூழ்கி இருப்பதை. என்ன சார், வீடு இவ்ளோ இருட்டா இருக்கு? வெளிச்சமா இருந்தாதான் பார்க்க அழகா இருக்கும் என்று சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்த கருநீர கர்டன்ஸை விலக்கி விட்டான். அதுவரை உள்ளே நுழைய முடியாமல் போராடி கொண்டிருந்த சூரிய கதிர்கள் சாளரம் வழியாக உள்ளே நுழைந்து ஒளி பற்றாக்குறையை நீக்கி வெளிச்சத்தை அள்ளி வீசியது. இருள் அழகுதான் சார், ஆன ஒளி பேரழகு என்றவள் வதனமும் சூரிய கதிருக்கு நிகராக பிரகாசித்தது. எனக்கு வெளிச்சம் பிடிக்கல. இருட்டில் இருக்கிற நிம்மதி எனக்கு வெளிச்சத்துல இல்ல என்றவனை கண்டு முத்துப்பற்கள் தெரிய சிரித்தான். இது என்ன சார் புது ஸ்டேட்மெண்டா இருக்கு என்றவள் அவனிடம் வாதாடாமல் சிரித்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பிவிட்டான். 5 வருடங்களுக்கு பின்பாக அவன் வாழ்வில் வந்த முதல் வெளிச்சம் இது. அவளால் உண்டான வெளிச்சத்தை பார்த்தவன் அங்கிருந்த சோஃபாவில் அப்படியே அமர்ந்து விட்டான். அவளால் உண்டான வெளிச்சம் அந்த வீட்டை பிரகாசிக்க வைத்தது. அவன் வாழ்க்கையும் அதை போல பிரகாசிக்குமா? வீட்டிலிருந்து இருளை அகற்றிய தேவதை அவன் வாழ்க்கையில் இழந்த ஒளியை திரும்ப கொண்டு வருவாளா? சிறிது நேரம் சோஃபாவில் கண்களை மூடி அமர்ந்திருந்தவன் இதழ்களில் மெல்லிய புன்னகை. அவன் இருளை ரசித்ததற்கும் அவள்தான் காரணம். இப்போது வெளிச்சத்திற்கு வந்ததற்கும் அவள்தான் காரணம். அவள் மீதான பிடித்தம் எப்போது காதலாக மாறியது என்று அவனுக்கே தெரியாது. முகமறியாமல் குரலை வைத்தே அவளை நேசிக்க ஆரம்பித்த ஆண்மகனவன்.
நம்பிக்கை இழந்து நின்றவனின் வாழ்க்கையில் நம்பிக்கை எனும் வெளிச்சத்தை ஏற்றி வைத்தவளை அவனால் காதலிக்காமல் இருக்க முடியுமா? ஆம், அவளை ஆழமாக காதலிக்கிறான். ஏற்கனவே காதலில் தோற்றவன் காதலிக்க கூடாதா? இரவு முழுவதும் அவன் யோசித்தது ஒன்றே ஒன்றுதான். அவள் குரல் கொடுத்த நம்பிக்கை வைத்து 5 ஆண்டுகளை கடந்து விட்டான். இந்த குரலில் அவனுக்கு இருந்தது வெறும் பிடித்தமும் அன்பும் மட்டும்தானா? இல்லை அதையும் கடந்த நேசமா? என யோசித்தவனுக்கு கிடைத்த விடைதான் காதல். அதை உணர்ந்து கொண்ட நொடி முத்துப்பற்கள் தெரிய சிரித்தான். 5 வருடங்கள் கடந்து. அத்தியாயம் 5. என்ன சார்விகா, ஏன் பதட்டமா இருக்க என்றபடியே அருகில் வந்தாள் கார்த்திகா. ஆர்விகாவுடன் ஒன்றாக வேலை செய்பவள். ஏன்னு தெரியாத மாதிரி கேட்காத கார்த்திகா, உன்னோட சிஸ்டருக்கு வேலை வேணும்னு என் வேலை காலி பண்ணிட்டல்ல என்று ஆர்விகாவிற்கு ஆத்திரமும் கோபமும் பல மடங்கு வந்தது. ஹேம்டி உன்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் ஆர்விகா என்ற கார்த்திகாவின் மனதில் முழுவதும் வன்மம்தான். ஆர்விகா இந்த வேலைக்கு சேர்ந்து மொத்தமே 6 மாதங்கள் தான் ஆகிறது. அது ஏனோ தெரியவில்லை, எந்த இடத்திலும் ஆர்விகாவிற்கு வேலை மட்டும் நிரந்தரமாக இருந்ததே இல்லை. எல்லா இடங்களிலும் இப்போதைக்கு டெம்பரரி வேலைதாம்மா இருக்கு என்று கூறிதான் வேலைக்கே எடுப்பார்கள். அப்படிதான் அவள் ஆர்ச்சைவாக சேர்ந்தது கூட. நீ பண்ற ப்ரோக்ராம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த வேலை உனக்கு பெர்மனன்ட், இல்லைன்னா டெம்பரரி தான் என்று கூறியிருந்த நிலையில் தன் முழு உழைப்பையும் போட்டு புரோகிராமை நடத்தினாள். அவர்கள் நினைத்ததை விடவும் ஹிட் அடித்தது புரோகிராம். ஆர்விகா வந்து சேர்ந்ததிலிருந்தே அவளை கார்த்திகாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சரி டெம்பரரி தானே என்று அவள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் புரோகிராம் ஹிட் அடித்துவிட கார்த்திகாவிற்கு அவள் நிரந்தரமாக இந்த வேலையில் தங்கிவிடுவாளோ என்று பயம் வந்துவிட்டது. அதனால்தான் அவள் ஸ்டுடியோவிலேயே தனியாக யூடியூபுக்கு ஆடியோ ரெக்கார்ட் செய்வதை மேலிடத்தில் போட்டு கொடுத்து பிரச்சனையாக்கிவிட்டாள். இப்போதும் அதே பிரச்சனையை காரணம் காட்டி இன்றுதான் உன் இறுதி புரோகிராம் என்று அனௌன்ஸ் செய்துவிடு என்று மேலதிகாரி கூறிவிட என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி நின்றாள் பெண்ணவள். அவளின் திணறல் எல்லாம் கார்த்திகா வந்து பரிகாசம் செய்யும் வரை மட்டும்தான். வஞ்சம் வச்சு பொழைக்கிற உனக்கே இவ்வளவு இருந்தா திறமையோடு உறுதி அளிக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் இவ்வளோ தூரம் வந்தது என்னோட திறமையால தான். எனக்குள்ள திறமை இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போறேன் என அவளின் முகத்தில் சாயத்தை அள்ளி பூசிவிட்டு புரோகிராம் செய்ய கிளம்பிவிட்டாள். ஹாய் டியர் மக்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம் சொல்லும் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஆர்விகா. இன்னைக்கு ஒரு அழகான புதுமொழியுடன் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? இருள் நம்மை நாமே காண செய்கிறது, வெளிச்சம் நம்மை உலகம் காண செய்கிறது. இருளும் அழகுதான், ஆனால் அந்த இருளுக்கும் அழகு சேர்ப்பது என்னவோ ஒளி வீசும் வெண்ணிலாவும் நட்சத்திரங்களும் தான். அழகை ரசிக்கும் நாம் பேரழகையும் ரசிக்கத்தானே வேண்டும். இருள் அழகு என்றால் ஒளி பேரழகு என்றுதான் நிகழ்ச்சியை ஆரம்பித்தான். அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் இலக்கியனுக்கு தெரியாதா அவள் இதை யாருக்காக கூறுகிறாள் என்று? அவன் வதனமும் பூரித்து சிரித்தது. 1 மணி நேரம் அவள் குரலையும் அவள் ஒளிபரப்பிய பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு என்றும் அல்லாமல் அன்று புன்னகை மலர்ந்தே இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்ட மக்களே. இது இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இறுதி இல்லை, இந்த நிகழ்ச்சியில் எனக்கும் இறுதி நாள்தான். ஒவ்வொரு இரவும் ஒரு புது விடியலை நோக்கிதானே நகர்கிறது. அதை போல்தான் எனக்கும் இங்கிருந்து ஒரு புதிய நகர்வு. இதுவரை எனக்கு கால் பண்ணி பேசியவர்களுக்கும் பேசணும்னு நினைச்சவங்களுக்கும் மிக மிக நன்றி. உங்களின் அன்பை என்றும் நான் மறக்க மாட்டேன். நன்றி மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ஆர்விகா என்றவள் கனத்த மனதுடன் அங்கிருந்து விடை பெற்றான். இங்கோ அவளின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவன் அவளின் குரலில் இருந்து மிக மிக நுட்பமான வேதனையை தெளிவாக கண்டு கொண்டான். என்னாச்சு இவளுக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் அவளின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவனின் நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகுதான் பெண்ணவள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள். அடுத்த ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவளின் வீட்டு வாசலில் வந்து நின்றான். நேற்றை போல இந்த முறை அவன் திரும்பி செல்லவில்லை. கதவை தட்டிவிட்டு காத்து கொண்டிருந்தான். இதோ வாரேன் என்றவள் கதவை திறக்க இலக்கிய நின்று கொண்டிருந்தான். உள்ள வாங்க சார். நீங்க ஆர்ஜி வேலையை விட்டுட்டீங்க. உள்ளே வந்தவன் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மனதில் இருந்ததை கேட்டுவிட்டான். நீங்க என்னோட ப்ரோக்ராமை கேட்டீங்களா என்றாள் அவள். ஆமா, ரெகுலரா கேட்பேன். ஏன் வேலையை விட்டீங்க? என்ன ப்ராப்ளம்? அங்கிருந்த சோஃபாவில் சாவகாசமாக அமர்ந்தான். எனக்கு என்ன சார் ப்ராப்ளம்? அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் போல என்றவள் அங்கு நடந்த பாலிடிக்ஸை சொல்லி முடித்தான்.
உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னு உங்க வாய்ஸ்லயே தெரிஞ்சது. இப்ப என்ன பண்ண போறீங்க? தெரியல சார். இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? நெக்ஸ்ட் என்னன்னு தேட வேண்டியது தான். என்றால் முயன்று வரவழைத்த சிரிப்புடன். எங்க ஆஃபீஸ்ல ஒரு வேக்கன்சி இருக்கு. பண்றீங்களா? என்றான் நேரடியாக. என்ன வேலை சார்? ஜாப் குவாலிஃபிகேஷன் என்ன? அடுத்தடுத்து செல்வதற்கு அவளுக்கு எந்த தடையும் இல்லையே. எனக்கு பிஏவா இருக்கணும். எனக்கு வர்ற முக்கியமான கால்ஸுக்கு ரிப்ளை பண்ணணும். மந்த்லி 40K உங்களுக்கு ஓகேவா? என்றான். சார், கரும்பு தின்ன கூலியா கேட்பாங்க? எனக்கு எல்லா நேரமும் நான் திணறி நிக்கும்போது எல்லாம் நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்க சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போ ஜாயின் பண்ணணும் சார்? என்றாள். இவ்வளவு சீக்கிரமாக அடுத்த வேலை கிடைக்கும் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. வேலையை பற்றி மேலும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டே இருந்தவர்கள், சரி, ரொம்ப டைம் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன். என்று அவன் எழுந்த நேரம், சார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு டீ கூட போட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்துட்டேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஒரு 2 மினிட்ஸ் நான் டீ போட்டு கொண்டு வந்துடுறேன். என்றவள் வேகமாக கிச்சனுக்குள் செல்ல, அங்கே தனித்திருக்க முடியாமல் அவள் பின்னாலேயே வால் பிடித்து சென்றான் இலக்கியன். மார்னிங் நீங்க கொடுத்த டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு என்றான். பேச்சை வளர்க்க வேண்டுமே என்று பேச ஆரம்பித்தான். தேங்க்யூ சார். அதுபோல டீ இன்னொன்னு போட்டு தரேன் என்றவள் டீ பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அளவாக தேயிலை போட்டு அதற்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை என டீயை தயாரித்தவள் அந்த தண்ணீர் கொதிக்கும் போது பாலையும் ஊற்றி அதில் இஞ்சி தட்டி போட்டு நன்றாக கொதித்தவுடன் வடிகட்டி அவன் கையில் கொடுத்தாள். பால்கனிக்கு போய் குடிக்கலாமா சார்? சன் செட் ஆகும்போது பார்த்துக்கிட்டே டீ குடிக்க அருமையா இருக்கும் என்றவளின் சொல்லிற்கு கட்டுப்பட்டு பால்கனிக்கு சென்றான். அத்தியாயம் 6. வியூ ரொம்ப அழகா இருக்கு சார். ம். என்றபடியே அவன் ஒரு மிடறு டீயை சுவைத்தான். ஆர்விகா, உங்கள பத்தி ஏதாவது சொல்லலாமே என்றான். அவளைப் பற்றி அவள் வாயாலேயே கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வம். அவன் இருக்கும் உயரத்திற்கு அவளைப் பற்றிய தகவல்களை எல்லாம் சொடக்கு போடும் நேரத்தில் அவனால் திரட்ட முடியும். ஆனால் அவனுக்கு அதிலெல்லாம் பிடித்தமில்லை. என்ன பத்தி சொல்ல என்ன இருக்கு சார்? அம்மா அப்பான்னு யாரும் இல்ல. ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தேன். ஏதோ ஒரு டிகிரி படிச்சேன். பேக்ரவுண்டுன்னு எதுவும் இல்ல. கிடைச்ச வேலைய செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான் என்றாள் சிரித்தபடி. அப்போ இந்த காதல் எல்லாம்? என்று இழுத்தான். அட போங்க சார். ஒரு பிட்டர் ட்ரூத் சொல்லவா? வேலை கிடைக்கிறதுக்கே பேக்ரவுண்ட செக் பண்றாங்க. இதுல எங்க இருந்து காதல், கல்யாணம்? என்று அவள் சலித்துக் கொள்ள இவனுக்கு குஜாலாக இருந்தது. நல்ல வேளை யாரையும் காதலிக்கல என்று நினைத்து கொண்டான். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா என்று புருவம் உயர்த்தி கேட்டான். ஏன் இல்லாம, அதெல்லாம் நிறைய இருக்கு சார். முதல்ல நிரந்தரமா ஒரு வேலை, அப்புறம் நிரந்தரமா தங்குறதுக்குன்னு ஒரு இடம். இப்போதைய பெரிய ஆசை இதுதான். ஆனா இதை விட ஒரு பெரிய ஆசை இருக்கு சார். ஃபாரின்ல மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு. ஆனா சொந்த நாட்டிலேயே பொழைக்க முடியாம சுத்திட்டு இருக்கேன். இதுல எங்கிருந்து நான் ஃபாரின்ல மாஸ்டர்ஸ் பண்ண என்று அவள் சலித்துக்கொண்டே கூறினாலும் அவள் கண்ணில் இருந்த ஏக்கத்தை அவன் கண்டு கொண்டான். அப்புறம் சார் என்று அவள் ஏதோ கூற வர, என்னோட நேம் தெரியுமா ஆர்வி? ம், தெரியும் சார். சமரண்ணா சொன்னாங்க. ஜஸ்ட் கால் மை நேம். ஒவ்வொரு தடவையும் சார் சார்னு நீ கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. நேரடியாகவே கூறிவிட்டான். அவளோ அவன் கூறியதை ஆ என வாயை பிளந்து பார்த்தாள். என்ன அப்படி பார்க்குற? என்ன உன் தோழனா அக்செப்ட் பண்ண மாட்டியா? அச்சச்சோ! அப்படிலாம் இல்ல. நீங்க ரொம்ப டெரரு. உங்களுக்கு தொல்ல கொடுக்கக்கூடாது அப்படின்னு சமரண்ணா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனா, நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா பேசுறீங்க. அந்த அதிர்ச்சி தான். என்று அவள் கூறியதும் அவன் வாய்விட்டு சிரித்தான். நீங்க சிரிக்கும்போது அழகா இருக்கீங்க நிவன். என்று அவளின் காம்ப்ளிமெண்ட் கிடைத்ததும் அவளுக்கு இன்னும் குஷியானது. அழகா ரசிக்க கத்துக்கிற மாதிரி பேரழகையும் ரசிக்க கத்துக்கணும்னு நீதானே சொன்ன. பேரழக ரசிக்க ஆரம்பிச்சதுனால பேச்சுல ஸ்வீட்னஸும் தானா வந்துருச்சு போல என்று தோள் குலுக்கியவனின் மேனரிசத்தில் அவளும் ஒரு நிமிடம் மயங்கிதான் போனாள். அடுத்த நாளே இலக்கனின் ஆபீஸில் இருந்து அவளுக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்தது. உடனடியாக வேலைக்கும் சேர்ந்து விட்டாள். அவள் ஆபீஸிற்கு வேலைக்கு சென்ற அதே நாள் காலை 9 மணிக்கெல்லாம் தனது ஆபீஸிற்கு காரில் வந்து இறங்கினான். ஆபீஸுக்கு வந்தவனை அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்துதான் பார்த்தார்கள். அவனுக்கு தான் மனித ஜந்துக்களும் ஆகாது, வெளிச்சமும் ஆகாதே. அதனால் பெரும்பாலும் அவன் ஆபீஸுக்கு வருவது கிடையாது. மிக மிக முக்கியம் என்றால் மட்டுமே வருவான். அதுவும் மீட்டிங் என்றால் அந்த நேரத்திற்கு மட்டுமே சரியாக வருவான். அப்படி இருக்கும்போது ஆன் டயத்திற்கு ஆபீஸ் வந்து நிற்பவனை கண்டு அதிர்ச்சியாகாமல் இருந்தால்தான் அதிசயம். தன் நண்பனை கண்ட சமர் வேகமாக ஓடி வந்து,
இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்காடா? இல்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா? என்றான். அதெல்லாம் இல்ல. வீட்ல இருக்க போர் அடிச்சது. அதான் ஆஃபீஸ் வரலாமேன்னு வந்தேன். என்றான் இலக்கியன். அவன் கூறியதை நம்பவில்லை என்று சமர் பார்த்த பார்வையிலேயே அவனுக்கு புரிந்தது. ஆனாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. என்னடா அப்படி பார்க்குற? ஒண்ணும் இல்ல. இது உன் ஆஃபீஸு. நீ எப்ப வேணாலும் வரலாம். எப்ப வேணாலும் போகலாம். என்றான். ம். என்றவன் வேறு எதுவும் சொல்லாமல் தன் கேபினுக்கு சென்றான். அவன் கேபினுக்குள்ளே இன்னொரு டேபிள் சேர் போடப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்து தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் ஆர்விகா. குட் மார்னிங் நிவின் என்றபடியே மெல்லமாக சிரித்தான். குட் மார்னிங் ஆர்வி என்றவனும் அவள் சிரிப்புக்கு பதில் சிரிப்பை உதிர்த்துவிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அதுதான், அவள் அறியாமல் அவளை ரசிக்கும் வேலையை ரசனையாக செய்ய ஆரம்பித்தான். வேலை பார்ப்பது போல நடித்துக்கொண்டே அவளை ரசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அவளிடம் பேச வேண்டும் என்று தோன்ற, ஆர்வி ஒரு டீ கிடைக்குமா என்று பேச்சை ஆரம்பித்தான். யா ஷுவர் நிவன் என்றவள் அவனது கேபினுக்கு உள்ளே இருந்த ஒரு சிறிய இண்டக்ஷனில் அவனுக்கு தேவையான டீயை தயாரித்து அவனிடம் கொண்டு சென்றாள். நைஸ் என்றவன் அதை வாங்கி கொண்டு மிடறு மிடராக பருகி கொண்டு அவளை கண்களால் பருக ஆரம்பித்தான். அதற்கு அடுத்தும் அவன் சும்மா இருக்கவில்லை. ஏதாவது ஒன்றை சொல்லி அவளை தன்னருகில் வர வைத்துக் கொண்டே இருந்தான். இப்படிதான் அவர்களின் நாட்கள் நகர்ந்தது. அவன் அழைத்தால் எதற்காக அழைக்கிறான் என்று புரியும் அளவிற்கு அவனை தெரிந்து வைத்திருந்தாள் மேதினி ஆர்விகா. ஆர்வி என்றால் டீ எடுத்துட்டு வார நிவன் என்பான். ஆர்வி என அழுத்தமாக அழைத்தால் இன்னைக்கான ஷான்ஸ் லிஸ்ட்டை அனுப்பிட்ட நிவன் என்பாள். இப்படி அவனின் குரலுக்கே அவனுக்கான பதில் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தாள் பெண்ணவள். அன்றும் அப்படிதான். வேலை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு வயிறு பயங்கரமாக வலித்தது. அது அவளின் மாதவிடாய் கால நாட்கள். வழக்கத்தை விட அதிகமாக வயிறும் வலித்தது, உதிரமும் அதிகமாக சென்றது. பீரியட்ஸ் பெயின் என்று காரணம் சொல்லி அவளுக்கு விடுப்பு எடுக்க விருப்பமில்லை. அதனால் ஆபீஸ் வந்து விட்டாள். ஆனால் வந்த பின்பு வலி உயிர் போனது அவளுக்கு. அவளின் முக சுளிப்பை கண்டு அவளுக்கு என்ன என்பதை புரிந்து கொள்பவன் வேறு அவள் அருகில் இல்லை. ஒரு முக்கியமான மீட்டிங் என வெளியே சென்றிருந்தான். முன்பு எல்லாம் சமர் மட்டும் செல்வான். இப்போது எல்லாம் இருவரும் சேர்ந்தே செல்கிறார்கள். நண்பனின் இந்த மாற்றம் சமருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவனிடம் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றுதான் ஆர்விகாவை அவன் இங்கே தங்க வைத்தது. அந்த மாற்றம் இவ்வளவு விரைவில் நடக்கும் என்று அவன் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. அவன் நினைத்தது நடந்ததில் அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். மச்சி, உன் மனசுல இருக்கிறத எப்ப ஆர்வி கிட்ட சொல்ல போற என்றான் சமர். தன் மனதில் இருப்பதை சொல்லாமலே புரிந்து கொண்ட நண்பனைக் கண்டு மெல்ல சிரித்தவன், கூடிய சீக்கிரம் என்றான். ம், ரொம்ப லேட் பண்ணாத என்றவன், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் மச்சி. ஜோதி வாரன்னு சொல்லியிருக்கா. அவளை பார்த்துட்டு தான் கிளம்பணும் என்றபடி பாதி வழியிலேயே இறங்கி கொண்டான். ம், சரி, பார்த்து போடா என்றவன் ஆபீஸை நோக்கி வந்து கொண்டிருக்க, இங்கு பெண்ணவளோ வழியில் துடித்தவள் அப்படியே அந்த டேபிள் மீது படுத்து விட்டாள். ஆபீஸ் முடியும் நேரம் என்பதால் ஒவ்வொருவராக கிளம்பி சென்று கொண்டிருந்தனர். வழியில் தனியாக முணங்கிக் கொண்டு படுத்திருந்தவள் எப்போது மயக்கத்திற்கு சென்றாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்படியே டேபிளில் மயங்கி கிடந்தாள் மேதினி ஆர்விகா. அத்தியாயம் 7. ஆபீஸிலிருந்து ஒரு முக்கியமான ஃபைலை எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால்தான் அவன் ஆபீஸுக்கு வந்து கொண்டிருந்தான். இல்லை என்றால் ஆபீஸ் முடியும் நேரம் நிச்சயம் ஆர்விகா அங்கு இருக்க மாட்டாள் என்ற நினைப்பில் அப்படியே வீட்டிற்கு கிளம்பி சென்றிருந்திருப்பான். காரை பார்க் செய்துவிட்டு உள்ளே வந்தவன் டேபிளில் மயங்கி கிடந்தவளை கண்டு அதிர்ந்து விட்டான். மேதினி என அவளை தூக்கியவன் அவளின் காலுக்கு அடியில் உதிரம் வடிவதைக் கண்டு அவள் நிலையை புரிந்து கொண்டான். உடனடியாக தான் அணிந்திருந்த கோட்டை கலட்டி அவளின் இடுப்புக்கு கீழே கட்டியவன் மருத்துவமனை நோக்கி உடனே விரைந்தான். மருத்துவமனையில் அவளுக்கான சிகிச்சை உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர், அவளுக்கு என்னாச்சு என்றான் பதட்டத்துடன். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. அதனால தான் ஓவர் ப்ளீடிங் ஆகி மயக்கமாகியிருக்காங்க. இன்னும் 1 ஹவர்ல கண்ணு முழிச்சிருவாங்க. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க என்ற மருத்துவர் அவளுக்கு தேவையான சத்து மாத்திரைகளையும் எழுதி கொடுத்தார். மருத்துவர் சொன்னது போலவே 1 மணி நேரம் கடந்தே கண் விழித்தாள் பெண்ணவள். அவளின் கைகளை பற்றி கொண்டு அவளை விட்டு இம்மி அளவும் நகராமல் அமர்ந்திருந்தான் இலக்கியன். என்னாச்சு நிவன் என்றால் அரை மயக்கத்தில். இன்னும் என்ன ஆகணும்? ஒழுங்கா ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டியா? உடம்புல சத்தே இல்லாம மயங்கி இருக்க என்றவன் அவளை நன்றாக 4 திட்டு திட்டி விட்டுதான் டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வந்தான். சாரி நிவன்
என்னால உங்களுக்கு கஷ்டம் என்றவளை பார்த்து முறைத்து வைத்தான். அவளை கைத்தாங்களாக கட்டிலில் படுக்க வைத்தவன் அவள் சாப்பிட சூடாக சூப் தயாரித்து கொண்டு வந்தான். அவன் கொடுத்த அனைத்தையும் அவள் மறுக்காமல் வாங்கி குடித்தாள். அவள் பிறந்த நாளில் இருந்து இதுவரை அவளை அக்கறையாக யாரும் பார்த்து கொண்டதே கிடையாது. இன்று நிவன் அவளை பார்த்து கொள்ளும்போது அதை மறுக்க அவளுக்கு தோணவில்லை. முதன் முறையாக அன்பு இப்படிதான் இருக்குமா என்று அதை ரசிக்க ஆரம்பித்தாள். அவள் நன்றாக இருப்பதை உறுதி செய்து கொண்டவன் அவளின் அருகில் வந்து அமர்ந்தான். அவளின் வயிற்றில் வைத்திருந்த அவளின் கையை மெதுவாக எடுத்து தனது கைக்குள் பொதிந்து வைத்துக் கொண்டவன், என்ன நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க? சுயநினைவு இல்லாம மயங்கி விடுற அளவுக்கு உன் மனசு அழுத்துற விஷயம் ஏது என அக்கறையாக கேட்டான். இது போல ஒரு அக்கறையை அவள் வாழ்நாளில் சந்தித்தது இல்லை. அவன் கண்களை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். சொல்லுமா என்று அவளின் கைகளை அழுத்தினான். அது அது வீடு கிடைக்கல என்றான் மெல்லிய குரலில். இப்ப நீ இருக்கிற வீட்டுக்கு என்ன குறைச்சல் என்றான். இல்ல, நான் இங்க வரும்போதே சமரனா சொன்னாங்க. 2 இல்லைன்னா 3 மாசத்துல வேற வீடு பார்த்து போயிடு. அதுதான் நல்லதுன்னு சொன்னாங்க. நானும் இங்க வந்து 2 மாசம் ஆகுது. எப்படியும் அடுத்த மாசத்துக்குள்ள வீடு பார்க்கணும்ல. அதுதான் தேடினேன். கிடைக்கல. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி ஆயிடுச்சு என்று அவள் வருத்தத்துடன் பேச அவனுக்கு சுள் என்ற கோபம் வந்தது. ஆனாலும் அடக்கிக் கொண்டான். இத்தனை நாள் அவன் மனதை வெளிப்படுத்தாமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. உன்னால எந்திரிச்சு உட்கார முடியுமா என்றான். முடியும் நிவன். ஏன் கேட்குறீங்க என்றாள் பெண்ணவள். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பால்கனி பக்கம் உட்காந்து பேசலாமா என்றான். ம் என்றவளை மெல்ல தன்னோடு அணைத்து பிடித்துக்கொண்டு பால்கனியில் உள்ள சேரில் அமர வைத்தான். அவளுக்கு எதிராக ஒரு சேரில் அவனும் அமர்ந்து கொண்டான். என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆர்வி. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு ப்ளீஸ் என்று அவள் கண்களை பார்த்து கொண்டே கூறினான். சொல்லுங்க நிவன் என்றவள் அவனின் முகத்திலிருந்து பார்வையை அகற்றவில்லை. ஆர்வி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ லவ் யூ பேட்லி என்று அவன் கூறியவுடன், வாட் என்று அதிர்ந்து விட்டாள். ம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவோ அழிஞ்சு போக இருந்த என் வாழ்க்கைய காப்பாத்தின தேவதனி என்றவனின் பேச்சு அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா என்றாள். ஒன்ன தெரியாது, ஆனா உன் குரல தெரியும் என்றான். புரியிற மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு என்று அவள் நெற்றியை சுருக்கினாள். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன் என்று அவன் கூறியதும் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தாள். ஏய், அப்படி பார்க்காத. நான் சொல்றத முழுசா கேளுடி என்றான் அழுத்தமாக. சொல்லுங்க என்றாள் அவளும். 5 வருஷத்துக்கு முன்ன நான் வர்ணாவை காதலிச்சேன். என் கூட காலேஜில் படித்த பொண்ணு. நம்மளை போல மிடில் கிளாஸ் வாழ்க்கை. எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் அவள் செட் ஆவான்னு தோணுச்சு. அவள் தான் என்கிட்ட முதல்ல வந்து காதலிக்கிறதா சொன்னான். பார்க்க அழகா இருக்கிறா, நம்ம வாழ்க்கை முறை தெரிஞ்ச பொண்ணுன்னு நினச்சி நானும் சரின்னு சொல்லிட்டேன். 2 வருட காதல். என்னோட எல்லா இடமும் வருவா. என் ஃப்ரெண்டு எல்லாரையும் தெரியும். கட்டுப்பாடு கொண்ட காதல் எல்லாம் கிடையாது. அவள் உடம்ப தொட்டதில்ல. ஆனால் அந்த வயசில் இருந்த ஆசையில் நிறைய முறை கிஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்போ தான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ என்னோட சம்பளம் வெறும் 15,000 தான். என் குடும்பம் இருந்த சூழ்நிலையில் நான் மொத்த பணத்தையும் நான் என் குடும்பத்துக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவளுக்கும் செலவு பண்ணணும்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கா. எனக்கு அதை புரிஞ்சுக்க தெரியல. அந்த நேரம் என்னோட கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. நான் அவளை ரெக்கமெண்ட் பண்ணேன். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் கம்பெனி எம்டி கூட அடிக்கடி வெளியில் போவா. சரி, அது அவளோட வேலைன்னு நான் நினச்சேன். ஆஃபீஸில் அரசல் புரசலாம் அவங்க 2 பேரையும் பற்றி தப்பான பேச்சு அடிபட்டுச்சு. அவன் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸில் இருந்து டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரம் வர்ணா மட்டும் தனியாக எங்கேயோ போகிறத பார்த்தேன். அப்போ நானும் அவள் பின்னாடி போய் பார்த்தேன். ஒரு காதலன் தன்னோட காதலிய எந்த நிலையில பார்க்கக்கூடாதோ அந்த நிலையில பார்த்தேன். என்னோட எம்டி கூட உடம்புல துணியே இல்லாம, ச்சே, என்னால தாங்கிக்கவே முடியல. மொத்த வாழ்க்கையும் வெறுத்து போச்சு என்றவன் கண்களில் அவ்வளவு கோபம். அத்தியாயம் 8. அவன் கூறியதை கேட்ட ஆர்பிகாவிற்கும் மேனி அருவருத்து போனது. ச்சீ,
என்று முகத்தை சுளித்தான். என் காதலுக்கு நியாயம் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு தெரியுமா? அவ என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு தான் என்ன காதலிச்சாளாம். இதே போல கண்டுக்காம இரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சவன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு பச்சையா என்கிட்ட பேசினா. வர்ணா, நீயா இப்படியெல்லாம் பேசுற? என்று ஆதங்கமாக கேட்டவனை ஒரு நாயை பார்ப்பதைப் போல பார்த்த வர்ணா, இதுக்கே இப்படி துடிக்கிற? நம்ம காலேஜ் படிக்கும் போதே உன் நண்பர்கள் எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல தான். எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்காங்க தெரியுமா? 1 மணி நேரம் அவனுங்க கூட இருந்தா போதும், எனக்கு 1000 1000 கொட்டுவானுங்க தெரியுமா? நீயும் தான் இருக்கியே, எனக்காக ஒரு பைசா செலவு பண்ணிருக்கியா? என்று கூறியவளை கண்ணீர் பொங்கிய கண்களுடன் கண்டான். இத்தனை பெரிய துரோகம் அவனுக்கு இழைத்திருப்பாள் என்று அவன் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. மொத்தமாக உடைந்து விட்டான். அதோடு மட்டுமா நிப்பாட்டினாள்? இந்த சமுதாயத்துல நான் வாழ எனக்கு ஒரு குடும்பம் தேவை. அதே போல எனக்கு புடிச்ச மாதிரி நான் வாழ எனக்கு பணமும் தேவை. என்ன கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ. எனக்கு வர்ற காசை உனக்கு தூக்கி போடுறேன். இது எல்லாம் எப்போ போர் அடிக்குதோ அப்ப எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு செட்டில் ஆயிடுவோம் என்றவளை பெண் என்ற லிஸ்டில் தான் சேர்க்க முடியுமா? இதை கூறும்போது அவனுக்கு இருந்த இறுக்கத்தை பார்த்த ஆர்வி கொஞ்சம் பயந்து விட்டாள். அவளின் கண்களில் மிரட்சியை பார்த்தவன் தன் கோபத்தையும் இறுக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வந்தான். சாரி ஆர்வி, பழைய நினப்புல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் என்றவன் அவளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்து அவளை அமைதிப்படுத்தி தானும் அமைதியானான். அப்புறம் என்னாச்சு என்றாள் பெண்ணவள். காதலி துரோகம் செஞ்சான்னு நினைச்சு கதர்னதை விட கூட இருந்த நண்பர்கள் துரோகம் செஞ்சது ரொம்பவே வலிச்சுது. நட்பு கூட துரோகம் செய்யும்னு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காதல் போனா என்ன, போயிட்டு போகுதுன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். ஆனா அவ என்ன செஞ்சா தெரியுமா? என் நண்பர்களோட அவ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் ஆதாரமா வச்சு நான் தான் அவளை அவங்க கூட மிரட்டி இருக்க சொல்லி அவளை நான் செக்ஸ் டார்ச்சர் பண்ணேன்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுட்டா. கஷ்டப்பட்டு ஜாமீன்ல வெளியில வந்தேன். அதை இல்லைன்னு நான் நிரூபிக்க முன்னாடியே என் குடும்பம் என்னை பொறுக்கின்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டு யாருமே என்னை நம்பல. செத்துடலாம்னு தோணுச்சு. அப்பதான் கடல்ல விழுந்து சாகலாம்னு முடிவு பண்ணி அங்க வந்தேன். அப்பதான் அங்க நான் உன்னோட குரலை கேட்டேன். நிலாவோட அழகான ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியுது. அதே நிலாவோட இன்னொரு பக்கம் கரையும் குண்டும் குழியுமா இருக்கும்னு ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஆனா நிலவு என்று நினைத்த உடனே நமக்கு தோன்றது அந்த கரையும் அழுக்குமா? இல்லையே, நிலாவோட அந்த அழகான முகம்தானே. அதே போலதான் நாமளும். நம்ம எப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நம்ம வாழ்க்கைய நாம அழிச்சுக்க கூடாது. நாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். அதுதான் நாம அவங்களுக்கு கொடுக்கிற பதிலடி. உன்னால முடியாது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில நீ ஜெயிச்சு காட்டுடா அப்படின்னு உன் குரல் கேட்டுச்சு. தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற என்னுடைய எண்ணம் தூள் தூளா உடைஞ்சு போச்சு. யாரோ செஞ்ச தப்புக்கும் பழி சொல்லுக்கும் நான் ஏன் சாகணும்? அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டாம அழிஞ்சு போனா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு ஆகிடாதா? அந்த நினைப்பும் உன்னோட குரலும் என்ன தூங்க விடல. தீவிரமா யோசிச்சேன். எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணேன். என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சேன். கேஸ்ல இருந்து வெளியில வந்ததும் என்னை தேடி வந்தவங்க யாரையுமே நான் கிட்ட கூட சேர்த்துக்கல. என்னோட எல்லா கஷ்டத்தையும் துணை நின்னு நான் கேஸ்ல இருந்து வெளியில வர எனக்கு பக்கபலமா இருந்தது சமர் தான். அவனை தவிர யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல. வெளிச்சத்துல துரோகம் மட்டுமே காட்டின யாரையும் பார்க்க பிடிக்கல. இருட்டுக்குள்ள வழி காட்டின உன் குரல் எனக்கு பிடிச்சது. மனுஷங்களோட பழக பிடிக்கல. என்கிட்ட இருந்து எல்லா மனுஷங்களையும் தூர தள்ளி வச்சிட்டேன். நட்பின் துரோகத்துக்கு அர்த்தம் காட்ட ஒருத்தங்க இருந்தாங்கன்னா நட்பின் புனிதத்தை காட்டுவதற்கு சமர் மாதிரி ஆட்களும் இருக்கதானே செய்றாங்க. கஷ்டத்துல என் கூட நின்ன சமர் இப்ப வரைக்கும் என்னை விட்டு போகல. என்னை துச்சமா தூக்கி எறிஞ்சவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். கொஞ்சமே கொஞ்சம் நான் சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு பங்கு சந்தையில முதலீடு பண்ணேன். ஏற்கனவே பங்கு சந்தை பற்றி கற்றுக்கொண்டதை விட இன்னும் அதிகமா வெறி பிடிச்சு அத்தனையும் கத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் என் விரல் நுனியில வச்சுக்கிட்டேன். எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சேன். எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் எனக்கு இந்த உலகத்தை பார்க்கவே பிடிக்கல. அதனால தான் எனக்குள்ள ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக்கிட்டேன். அதுல உன்னோட குரலும் நானும் மட்டும்தான். இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன எனக்கு உன்னை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் நீயா என்னை தேடி வருவேன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு காத்திருந்தேன். நீயும் என்னை தேடி வந்துட்ட. உன் குரலை கேட்ட உடனேயே அது நீதான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
என் காதல முழுசா உணர்ந்த பிறகுதான் உன் கூட பழக ஆரம்பிச்சேன். இதுதான் என் கடந்த காலம். இதையெல்லாம் ஏத்துக்கிட்டு உன்னால என் கூட வாழ முடியுமா? என்று கேட்டவன் தவித்து போய் நின்றான். உங்க அம்மா அப்பா என்ன ஆனாங்க? என்றாள் அவள். என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லி பதிலுக்காக நான் காத்துட்டு இருந்தா அவங்கள பத்தி எதுக்கு இப்ப கேக்குற? என்றான் பல்லை கடித்துக்கொண்டு. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்றாள். அவங்க என்ன கண்டுக்காம விட்டாலும் ஒரு மகனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையுமே செய்ய வேண்டியது ஏன் பொறுப்பு தானே. கிராமத்துல எல்லாரும் வசதியா தான் இருக்காங்க என்றான் எங்கோ பார்த்து கொண்டு. ம், சரி, அதெல்லாத்தையும் விடு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அதுக்கு பதில் சொல்லு என்றான் அவளின் கண்களை பார்த்து கொண்டே. ம், நாளைக்கு காலையில யோசிச்சு சொல்றேன் என்றவள் மெல்ல எழுந்து தனது அறைக்குள் சென்று விட்டாள். அத்தியாயம் 9. அறைக்குள் வந்த ஆர்விகாவின் மனம் முழுவதும் பாரமானது. நிவன் இலக்கியனின் கடந்த காலமும் அவன் அனுபவித்த வழிகளும் அவளுக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சமீப காலமாக அவன் நடந்து கொள்ளும் விதம் அவளை ஈர்க்கத்தான் செய்தது. ஆளை கட்டி போடும் அவனின் பார்வையும், அவ்வப்போது காதல் மொழி பேசும் அவனின் கண்களும், திருட்டுத்தனமாக பார்க்கும் கள்ள பார்வையும் அவளை உலுக்கியது. எத்தனை நாள்தான் அவனின் கள்ள பார்வையை பார்த்தும் பார்க்காதது போல இருக்க என்று நினைத்துதான் வீட்டை காலி செய்துவிட்டு ஓட நினைத்தான். வீட்டிலும் அவன் அருகில்தான் இருக்கிறாள். வேலையும் அவனின் அருகில்தான் இருந்து பார்க்கிறாள். இரண்டு பக்கமும் அவனின் அழகிய இம்சை அவளை வாட்டியது. அவனின் உயரம் தெரிந்தவள் அவனிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தான். அவன் மனதில் உள்ள காதலை அவன் மனம் விட்டு கூறிய பின்பும் ஏதோ ஒன்று அவளை தடுப்பது போல் தோன்றியது. ஆழ்ந்த பெருமூச்சை விட்டு கண்களை மூடி சாய்ந்து அமர்ந்தாள். வழக்கமாக மனத்தில் குழப்பம் வந்தாலோ அல்லது மனம் சரியில்லை என்றாலோ கடவுளிடம்தான் மனதோடு உரையாடுவாள். இன்றும் அப்படிதான் உரையாடினாள். நிவின் வாழ்க்கையில ஏன் நீ இவ்ளோ கஷ்டத்தை கொடுத்த? அவரு பாவம், எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. மனசு விட்டு பேச ஒருத்தர் கூட இல்லாம தவிச்சிருப்பார்ல. எப்போதுமே நீயே நல்லவங்களே சோதிக்கிற. அவரோட வாழ்க்கையவே முடிச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நீ அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்க. நல்ல வேளையா அன்னைக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ஒரு வேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா என் நிவன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருப்பாரா? என் வாழ்க்கையில தான் சடுகுடு விளையாடுறேன்னு பார்த்தா அவர் வாழ்க்கையில கபடி விளையாடி இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல என கடவுளை கரித்து கொட்டினாள் மேதினி ஆர்விகா. இரு இரு, இப்ப என்ன சொன்ன? ஏன் இவனா? இது எப்பல இருந்து? நேத்து வரைக்கும் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடணும்னு இருந்த, இன்னைக்கு என்ன ஏன் இவன் அப்படின்னு உரிமையா பேசுற என அவளின் மனசாட்சி கேள்வி கேட்க, அது காதலை சொல்லும் முன், இது காதலை சொன்ன பின் என மனசாட்சியிடம் போட்டிக்கு பதில் கூறினாள். அவன் ஏற்கனவே இன்னொருத்தைய காதலிச்சவன் என்றது மனசாட்சி. அவருடைய காதலுக்கு அவரால் காதலிக்கப்பட்ட பெண்ணும் நியாயம் செய்யல, அந்த கடவுளும் நியாயம் செய்யல. மனசளவுல அந்த காதலால எவ்வளவு தவிச்சு போயிருக்காரு. அந்த காதலால தானே இத்தனை வருஷம் இந்த உலகத்தையும் மக்களையும் வெறுத்துட்டு இருந்திருக்காரு. இனி அவருக்கு அப்படி ஒரு தவிப்பு வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமைய அவருக்கு நான் வரவும் விட மாட்டேன் என்றாலும் உறுதியாக. ஓ, அப்படியா மேடம்? அப்போ நீங்களும் அவனை காதலிக்கிறீங்க, அப்படிதானே என்றது மனசாட்சி. ஆமா, காதலிக்கிறேன். இப்ப என்ன அதுக்கு என்றால் தெனாவட்டாக. எந்த தைரியத்துல அவனை காதலிக்கிற நீ என்ற மனசாட்சியின் கேள்விக்கு, அவர் கண்ணுல தெரிஞ்ச காதலை நம்பிதான். என்னை பார்த்த பார்வையில பொய் இல்ல, என் கூட பேசின பேச்சு அத்தனையும் சத்தியம். அவரோட தூய அன்பு எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீயே என்னை இன்னும் குழப்பி விடாத, தூரப்போ என மனசாட்சி கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறி முடித்தவுடன் அதை துரத்தி அடித்து விட்டான். மனசாட்சியிடம் பேசி முடித்த பின்பு அவளுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. ஆம், அவளும் அவனை காதலிக்கிறாள். இந்த காதல் என்ற வார்த்தை எவ்வளவு விசித்திரமானது. நொடிக்கு நொடி கொண்டவனை நினைத்து முகத்தில் செம்மை படர வைக்கிறது. அவளும் அப்படிதான். அவள் தலைவனின் நினைப்பில் முகத்தில் செம்மை படர்ந்து அமர்ந்திருந்தாள். அவளோ இங்கு குஜாலாக இருக்க, நிவனோ அவள் என்ன பதில் கூறுவாளோ என்ற கலவரத்துடன் அமர்ந்திருந்தான். மனம் கலவரத்தில் இருக்கும்போது அவன் தேடுவது அவளைதானே. அவளின் குரலில் வந்த ஒரு ஆடியோ நாவலை போட்டுவிட்டு அதை கேட்டுக்கொண்டே படுத்திருந்தான். அவள் என்ன பதில் சொல்வாள் என மனம் சஞ்சலத்தில் தத்தளித்தாலும் அவளின் குரலை கேட்டவனுக்கு மனம் அமைதி அடைந்து உறக்கத்திற்கு கண்கள் கெஞ்சியது. வெகு நாட்களாக அழுத்தி வைத்த பாரத்தை எல்லாம்
அவளிடம் கொட்டிவிட்டு வந்தவனுக்கு மனம் லேசாக அவள் குரலை கேட்டுக்கொண்டே அப்படியே உறங்கிவிட்டான். வழக்கம் போல சீக்கிரமாக முழித்தவனுக்கு அவளை உடனடியாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவள் விழித்திருப்பாளா, இல்லை தூங்கிக் கொண்டிருப்பாளா என நினைத்தவன் அப்போதுதான் மணியை பார்த்தான். அது சரியாக 5 என காட்டியது. 5 மணி என்றால் அவள் நிச்சயம் தூங்கிக் கொண்டுதான் இருப்பாள் என்ற முடிவுக்கு வந்தவன் தன் மனநிலையை மாற்ற பியானோவின் முன்பு அமர்ந்தான். அவனையும் அறியாமல் அவன் விரல்கள் முகாரி ராகத்தில் உள்ள கர்நாடிக் இசையை இசைத்து கொண்டிருந்தது. ஆழ்ந்து வாசித்துக் கொண்டிருந்தவனின் ரசனையை தடை செய்தது அம்மா என்ற அலறல் சத்தம். திடுக்கிட்டு கண்களை திறந்தான். அது அவன் காதலியின் குரல்தான் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. ஒரு பதட்டத்துடன் எழுந்தவன் அவளுக்கு என்னாச்சோ என்று பதறிப்போனான். வேகமாக அவளின் வீட்டிற்குள் சென்றவன் அவளின் கோலம் கண்டு சாசர் போல கண்களை விரித்தான். குளித்து கொண்டு இருந்தவள் கீழே அப்படியே வலிக்கு விழுந்து கிடந்தாள். அவளின் அறைக்குள் இருந்தவன் மூடப்படாத பாத்ரூம் கதவின் வழியே அவளின் கோலம் கண்டவன் அதிர்ந்து நின்றது என்னவோ ஒரு நொடிதான். அடுத்த நொடியே சுதாரித்து அவளை நோக்கி ஓடினான். அவள் உடம்பில் துணி இல்லை. அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. பாதி குளியலில் இடுப்பை பிடித்து கொண்டு வெளியில் கிடந்தவளின் மேனியில் தண்ணீரை ஊற்றி அவள் உடம்பிலிருந்து சோப்பு நுரையை எல்லாம் கழுவி விட்டவன் அவளை ஒரு பூந்துவாளையில் சுற்றி தன் கைகளில் அள்ளிக்கொண்டு கட்டிலில் வந்து கிடத்தினான். ஆ, வலிக்குதே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அந்த வழியிலும் பல்லை கடித்து கொண்டு அவனிடம் கேள்வி கேட்டாள். இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்றவன் அவளின் உள்ளாடையில் சானிட்டரி நாப்கினை வைத்து அவளுக்கு அணிவித்து விட்டான். அவன் முகத்தில் கொஞ்சம் கூட முகசுளிப்பு இல்லை, அருவருப்பு இல்லை. இவையெல்லாம் தாண்டி தன் முன் பிறந்த மேனியாக இருக்கும் பெண்ணை பார்த்து காமம் வரவில்லை. அதற்கு பதில், குழந்தைக்கு அடிபட்டால் தாய் துடித்து போவாளே, அதை போன்ற ஒரு தாய்மை உணர்வு மட்டும்தான் இருந்தது. அவனின் முகபாவனை அவதானித்து பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவனின் தாய்மை உணர்வை கண்டு அவன் மீது காதல் பொங்கி வழிந்தது. அத்தியாயம் 10. ஏண்டி அறிவு கட்டவளே, குளிக்கும் போது பார்த்து குளிக்க மாட்டியா? இப்படிதான் கீழே விழுந்து வாரி வைப்பியா? நல்ல வேளை கதவு திறந்திருந்துச்சு, இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த கதவு வேற ஆட்டோமேட்டிக் லாக். இதை உடைச்சு வந்து உன்னை காப்பாத்துறதுக்குல உனக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சு போயிருக்கும் என்று அவனின் வாய் அவளை வசைப்பாடினாலும் கைகள் அவளுக்கு உடைகளை அணிந்து கொண்டு இருந்தது. இடுப்பை காட்டு, ஏதாவது அடிபட்டிருக்கான்னு பார்க்கணும் என்று அவன் கூறியதும் திரும்ப முடியாமல் திரும்பி அமர்ந்தாள். பெரிய அடியில்லை என்றாலும் லேசாக அடிப்பட்ட இடத்தில் வீங்கி இருந்தது. ஐயோ, என்னடி இப்படி வீங்கி இருக்கு என்றவன் மேசையின் கீழ் இருந்த வலி நிவாரணியை எடுத்து அவளுக்கு தடவி விட ஆரம்பித்தான். முரட்டுக்கை அவளின் பிஞ்சு இடையை தடவும் போதே அவளுக்கு வலி உயிர் போனது. பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டாள். ரொம்ப வலிக்குதாடி, டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லவா? பரிவுடன் கேட்டான். அதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் என்றவளுக்கும் வலியை தாங்க முடியவில்லை. ஆனாலும் அவனிடம் அதை காண்பிக்காமல் தன்னை கட்டுப்படுத்த நினைத்தாள். அவனுக்கு அவளின் வலி புரியாமல் இருக்குமா? உன்கிட்ட கேட்டா இப்படிதான் போட்டி மாதிரி என்னத்தையாவது உளறிக்கிட்டே இருப்ப. இரு, நான் டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றேன் என்றவன் உடனடியாக மருத்துவரை வர வைத்தான். அவர் வரும் வரை கூட பொறுமையாக இருக்க முடியாமல் சுடுதண்ணீர் வைத்து கொண்டு வந்து அவளுக்கு உப்பு ஒத்தடம் கொடுத்தான். ஆ, சுடுதுங்க என்று அவள் அலற, சூடா வச்சாதாண்டி ரத்த கட்டு இருந்தா விடும். ஏற்கனவே பஞ்சரான டயர் மாதிரி தான் இருக்க, இதுல நீ கீழே விழுந்து வாரி வச்சிருக்க. அந்த வலியை தாங்க உடம்புல தெம்பு வேண்டாம். சாப்பாட்டை என்னமோ எலி கொறிக்கிற மாதிரி கொறிக்கிற. என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல என தாயை போல அவன் திட்டிக் கொண்டே இருந்தான். நீங்க ரொம்ப திட்டுறீங்க பார்த்துக்கோங்க. இப்படியே திட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்க லவ்வுக்கு நான் சம்மதம்லாம் சொல்ல மாட்டேன் என்றால் வீஞ்சி கொண்டு. உன் சம்மதம் எவனுக்குடி வேணும்? உன்னோட கண்ணு என் மேல இருக்கிற கொள்ள காதல அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துட்டு, அதனால நீ வாயால சொல்ற அந்த சம்மதம் எனக்கு தேவையில்லை என்றான் உதட்டை வளைத்து. இவர்கள் இப்படியே பேசி சண்டை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் மருத்துவரும் வந்துவிட அவர்கள் சண்டை அப்படியே நின்று போனது. நீங்க வெளியில நின்னுங்க இலக்கியன், நான் இவங்களை செக் பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன் என்றார் அந்த பெண்மணி. அதெல்லாம் வேண்டாம் டாக்டர், இவளுக்கு என்ன பண்ணுதுன்னு சரியா சொல்ல கூட தெரியாது. நான் பக்கத்திலே இருக்கேன், நீங்க அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க என்றான். இலக்கியன், ஒரு வயசு பையன் முன்னாடி எப்படி ஒரு வயசு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்? வெளியில போங்க ப்ளீஸ் என்றார் மருத்துவர். அவ ஒன்றும் யாரோ கிடையாது டாக்டர், என் பொண்டாட்டி.
நான் இங்க நிக்கிறது அவளுக்கு சங்கடமா இருந்தா, அவள சொல்லுங்க. அப்ப நான் போறேன்." என்றான் விடாக்கண்டன். "என்னம்மா இது?" என்பது போல் அந்த மருத்துவர் அவளை பார்க்க, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல டாக்டர். நீங்க உங்க வேலைய பாருங்க." என்று அவள் கூறியதுதான் தாமதம். அந்த டாக்டரை அவன் கர்வமாக பார்த்தான். அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. "இலக்கியன், இந்த பொண்ணுக்கு சின்ன அடிதான். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். ஏற்கனவே ப்ளீடிங் இருக்கிறதால, இப்ப ரொம்ப சோர்வா தெரியிறாங்க. அவ்வளோதான். மத்தபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் கவனமா மட்டும் பார்த்துக்கோங்க." என்று மருத்துவர் அவளுக்கான சில மருந்தை கொடுத்தவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார். அப்புறம் என்ன? டாக்டர் சொல்லி சென்ற பின்பும் அவளை தரையில் நடக்க விட்டா பார்த்துக் கொள்வான்? உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். "நீங்க இப்படி என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறதுனால, என்னால உங்களுக்கு எஸ் எல்லாம் சொல்ல முடியாது." என பார்த்து பார்த்து தன்னை கவனிப்பவனை வம்பு இழுத்தாள். "நீ என் காதலுக்கு சம்மதம் சொல்லணும்னு ஒன்னும் நான் உன்னை கவனிக்கல." என்றவன் மூச்சை தூக்கிக் கொண்டே அலைந்தான். மாத்திரையின் வீரியத்தால் பாதி நேரம் அவள் தூங்கத்தான் செய்தாள். தாய் எப்படி தன் மகவை கருவறையில் வைத்து பாதுகாப்பாளோ, அதைப்போல்தான் தன் கைக்குள் வைத்து அவளை பார்த்து கொண்டான் நிவன் இலக்கியன். உணவு ஊட்டிவிட்டான். ரெஸ்ட் ரூம் அழைத்து சென்றான். ஒவ்வொரு முறையும் அவள் அவஸ்தையில் முகத்தை சுருக்கும்போது கொஞ்சமும் கூச்சப்படாமல் நாப்கின் கூட மாற்றிவிட்டான். இப்படிப்பட்ட ஆண்மகனை எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது? "என்னடி, என்ன அப்படியே கடிச்சு முழுங்குற மாதிரி பார்க்குற?" அவளின் வைத்த கண் எடுக்காத பார்வையில் ஆண்மகன் அவனே கொஞ்சம் வெட்கிதான் போனான். "ஏன் பார்க்கக்கூடாதா?" என்றவளின் காலுக்கு இதமாக வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுத்து கொண்டு இருந்தான். "பார்க்கலாம் பார்க்கலாம். உன்னை தவிர வேற யாருக்கு அந்த உரிமை இருக்கு?" என்றவனை தன் அருகே வரும்படி கூறினாள். அவனும் காலுக்கு ஒத்தடம் கொடுத்துவிட்டு நன்றாக அவளின் காலை போர்வையால் போர்த்திவிட்டு அவளின் அருகில் வந்தான். "என்னடா வேணும்?" தாயைப் போல் பரிவு அவனிடம். அவளின் கையை பிடித்து தனக்கு மிக அருகில் இழுத்தவள் அவனின் முகத்தை தன் இரு கைகளால் தாங்கி அவன் நெற்றியில் ஆழமாக ஒரு முத்தத்தை பதித்தாள். அவன் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை. "உங்கள மாதிரியே எல்லா பொண்ணுங்களுக்கும் கணவன் கிடைச்சிட்டா எந்த பொண்ணும் கல்யாண வாழ்க்கையை வெறுக்க மாட்டா. நீங்க எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கடைசி வர என் கூட இருப்பீங்களா?" என்றால் தளதளத்த குரலில். "நான் சாகர வர உன் கூட இருப்பேன்டி" என்றான். "என்ன பேச்சு இது? சாவு அது இதுன்னு. இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டியது இருக்கு" என அவனை அதட்டியவளின் நெஞ்சுக்குள் இதமாக தொலைந்து போனான். "சரி, எப்படி நீ கீழே விழுந்த?" என்றான் இவன். "2 நாள் கழிச்சு ரொம்ப சீக்கிரமா கேட்டுட்டீங்க" என அவள் முகத்தை சுளித்தாள். "அப்ப நீ வழியில இருந்ததை பார்க்கும்போது வேற எந்த நினைப்புமே வரல. அடுத்து வந்த 2 நாள் கூட உனக்கு பயங்கரமா வலி இருந்துச்சு. அதனால எனக்கு எதுவுமே தோணலடி. இன்னைக்கு தானே நார்மலா உட்கார்ந்திருக்க. அதுதான் இப்ப கேட்கிறேன். சொல்லு" என்றான் அவளின் பூவான கைகளை தன் கைகளுக்குள் பொதிந்து வைத்துக்கொண்டு. அத்தியாயம் 11. "நீங்க உங்க இத்து போன ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே தூங்கிட்டேன். அப்புறம் என்னன்னு தெரியல. ஏர்லி மார்னிங் முழிப்பு வந்துருச்சு. சரி குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குமேன்னு போய் குளிக்க போனேன். அப்ப பார்த்து ஒரு மியூசிக் வந்தது பாருங்க. அதுல அப்படியே மெல்ட் ஆகி கீழே சோப்பு இருந்ததை கவனிக்காம வழுக்கி விழுந்துட்டேன்" என்றாள் ஆர்விகா. "ஏண்டாமா, அந்த மியூசிக் அவ்வளோ நல்லா இருந்துச்சா?" என்றான். அவன் இசைத்ததாயிற்றே. கேட்டு அறியும் ஆவல் அவனிடம். "ஏண்டா, காலங்காத்தால எவனாவது சோகத்தை ரம்ப மாதிரி இழுத்து இழுத்து போடுவானா? அவன் அங்க பிழிஞ்ச சோகத்துல நான் இங்க வழுக்கி விழுந்துட்டேன்டா" என ஓரக்கண்ணால் அவனை பார்த்து கொண்டே கூறினாள் காரிகை. அவளுக்கு தெரியாதா அது அவனின் கைங்கரியம்தான் என்று? இரவு முழுவதும் எப்படியும் பழைய கசடுகளை நினைத்து மனம் கசந்திருப்பான். அதன் வெளிப்பாடுதான் இந்த முகாரி என நினைத்தவள் வேகமாக குளித்துவிட்டு அவனிடம் செல்ல வேண்டும் என்றுதான் அவசரமாக குளிக்க ஆரம்பித்தாள். அவளுக்கு என்ன கெட்ட நேரமோ, சோப்பில் காலை வைத்து வழுக்கி விழுந்து விட்டாள். "ஓ" என்றவன் அடுத்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, "உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியும் தானே? காலையில சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ராகம் வாசிப்பாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா?" என்றாள். அவள் ஏன் அதை கேட்கிறாள் என்று புரியாவிட்டாலும் தெரியும் என்று மண்டையை ஆட்டினான். "அப்ப வாங்க, எனக்கு அதை சொல்லித்தாங்க. ஆமா, அந்த ராகத்தோட பேர் என்ன?" என்றபடியே கட்டிலிலிருந்து மெல்ல எழுந்து நின்றாள். "மந்தாரி ராகம்" என்றவனின் கைகள் அவளை அப்படியே பூ போல தாங்கிக் கொண்டது. அவனின் கழுத்தில் தன் கைகளை மாலையாக கோர்த்து கொண்டவள் அவன் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டாள். "பூ மாதிரி இருக்கடி.
எப்படி உன்னோட வெயிட்ட தாங்குவ? என்றான் அவளின் காதோரம் குனிந்து. அதில் அவளின் காது கூசி சிவந்து செம்மை பூசிக்கொண்டது. ச்சீ! பேட் பாய். கல்யாணத்துக்கு முன்ன என்கிட்ட இப்படி பேசினா அப்புறம் கட் பண்ணிடுவேன் என்றாள் நாணத்தை மறைத்துக்கொண்டு. எதடி என்று அவன் அலற. ச்சீ! போடா, நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற. பேட் பாய் என்று சினுங்கி அவனை நெஞ்சில் தஞ்சம் அடைந்து நாணத்தால் சிவந்து போன முகத்தை மறைத்து கொண்டாள். இருவரும் இப்படியே பேசிக்கொண்டு அவனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவள் அன்று வெளிச்சம் கொடுத்து சென்ற வீட்டை மீண்டும் இருள விடுவானா அவன்? சூரிய ஒளி கதிர்கள் வீட்டை தங்கமாக ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்க தன் தங்க மயிலை கைகளில் அள்ளிக்கொண்டு உள்ளே வந்தான். பியானோவின் முன்பு அவளை அமர வைத்தவன் அவளின் பின்னால் நெருக்கமாக நின்றான். இருவரின் உடலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருந்தது. அவளின் பின்னிருந்து அவளின் கைகளை பற்றியவன் பியானோவில் வைத்து ஆரோகணம் இசைக்க ஆரம்பித்தான். அவளின் பிஞ்சு விரல்களை தீண்டி அவன் இசைக்க கற்றுக் கொடுக்க அவனின் ஒவ்வொரு தீண்டலும் பெண்ணவள் உள்ளுக்குள் உருகி உடைந்து கொண்டு இருந்தாள். இத்தனை நெருக்கத்தை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவனின் பறந்து விரிந்த நெஞ்சு அவளின் மஞ்சமாக அவன் நெஞ்சிலே சாய்ந்து கொண்டு கண்களை மூடி அவன் கழுத்தினில் முகத்தை புதைத்து அவனின் வாசத்தை ஆழ்ந்து சுவாசித்தாள். பெண்ணவளின் நெருக்கம் ஆண்மகனுக்கு அவசையை கூட்டியது. என்னடி பண்ற என்றான் பல்லை கடித்துக்கொண்டு. அவசையில் உடல் கூசி சிலிர்த்தது. நான் என்ன பண்ண? நீங்க தான் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க என்றாள் கேலி சிரிப்புடன். பியானோ தானே கத்துக்க வந்த, அந்த வேலையை பாருடி. எங்கே இதற்கு மேல் அவள் பின்னால் சாய்ந்தால் அவனின் ஏவுகணை காட்டி கொடுத்து விடுமோ என பயந்து பின்வாங்கினான். நீ சரியா கத்துக்கொடுடா, என்ன ஏன் குறை சொல்ற என்றவள் அவன் மீது இன்னும் வாகாக சாய்ந்து படுக்க அவனோ துடித்து போனான். ஆரோகணம் இசைத்தவன் இப்போது அவரோகணம் இசைக்க பெண்ணவள் எங்கே இசையை கவனித்தான். அந்த ஏகாந்த இசை கூட அவளை துடிக்க வைத்தது. அவளின் வாசனையில் மயங்கிவிடக் கூடாது என்று நினைத்து தள்ளி இருந்தவனுக்கு கூட அவள் கொடுக்கும் வாசம் வேண்டியதாகிவிட கிறங்கி அவன் மார்பில் புதைந்தவளின் முகத்தை நிமிர்த்தியவன் மந்தாரி இசையை பியானோவில் நிறுத்திவிட்டு அவள் இதழில் அவன் இதழ் கொண்டு வாசிக்க ஆரம்பித்தான். துடிக்கும் இதழ்கள் சிலிர்த்து அடங்க அவளின் ஒட்டுமொத்த இதழ் சுவையையும் ருசி பார்க்க தொடங்கியிருந்தான். மேலிதழ்கள் கீழ் இதழ்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அவளின் அகோர பசிக்கு அவளின் இதழ்களை உணவாக எடுத்துக்கொண்டவனுக்கு அவளை முத்தத்தோடு மட்டும் விட்டுவிடும் எண்ணம் இல்லை. அதற்கும் மேல் அவள் முழுதாக வேண்டும் என அவனின் உள்ளம் ஆர்ப்பரிக்க முத்தத்தின் வேகத்தை கூட்டினான். அவள் உணரும் முதல் முத்தம் அவளை பித்தாக மாற்றியது. அவனின் பிடரி முடியில் தன் விரல்களை கோர்த்து அவனை தனக்குள் இன்னும் சுருட்டி கொண்டாள் பேராசைக்காரி. நீண்ட நெடிய எச்சில் முத்தத்தில் அவள் மூச்சுக்கு திண்டாட அவளின் இடையை வளைத்து பிடித்து கசக்கியவன் அவள் மூச்சு விட சிறிது நேரம் அவகாசம் கொடுத்தான். நிவன் என்று அவள் கிறக்கமாக அழைக்க அந்த கிறக்கத்தின் மிச்சத்தை இன்னும் ருசி பார்க்கும் பொருட்டு அவளின் முகமெல்லாம் முத்தமழை பொழிந்து இறுதியில் இதழில் இளைப்பாறினான். அந்த இதழ் முத்தம் கூறியது அவனின் தாபத்தின் அளவை. அவன் மட்டுமா தாபம் கொண்டான்? அவன் கொண்ட தாபத்திற்கு நிகரான தாபம் அவளும் கொண்டாள் அல்லவா? அவனின் எச்சில் சுவையை உணர இன்னும் எக்கி கொடுத்து இதழின் தாபத்தை தீர்க்கத்தான் நினைத்தாள். ஆனால் அது என்னவோ தீராத தாகம் போல இன்னும் கூடிக்கொண்டே போனது. கழுத்தை வளைத்து திருப்பி கொடுத்த முத்தம் எல்லாம் அவர்களுக்கு பற்றவில்லை போல. அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அந்த வெற்று தரையில் அவனுடன் அப்படியே சரிந்து அவன் முகம் பார்த்தாள். இருவரின் எச்சிலும் பகிரப்பட்டு ஈரப்பதம் கொண்டு மினுங்கியது இதழ்கள். பியானோ கத்துத்தர மூச்சியா இது என்றால் அவனின் பல்பட்டு காயம்பட்ட உதட்டை தடவிக்கொண்டே. பியானோ கத்துக்க வந்த மூஞ்சி அடையுது என்றான் அவனும் பதிலுக்கு. இப்படியாடா காஞ்ச மாடு போல உழுது வைப்ப என்றவளின் தனங்கள் அவன் மேனியில் இன்னும் அழுத்தமாக பதிந்தது. ஏய், நீ என்ன ரொம்ப சோதிக்கிறடி, முதல்ல என் மேல இருந்து கீழே இறங்கடி என்றான். அப்படிலாம் இறங்க முடியாதுடா இலக்கியா, என்னடா பண்ணுவ நீ என்று திமிராக சொன்னவளை கொத்தாக கீழே திருப்பி போட்டு அவள் மீது படர்ந்தான். அத்தியாயம் 12. கீழே இருந்தவளின் மீது தன் மொத்த பாரத்தையும் அழுத்தாமல் அவள் மீது பட்டும் படாமல் தொட்டு கொண்டு படுத்திருந்தவன் இதழ்கள் அவளின் மான்வெளி கண்களில் முத்தமிட்டு மோட்சமடைந்தது. அதற்கு மேல் என்ன செய்வானோ என்ற படபடப்புடன் அவள் அவனை பார்க்க அவனும் மொத்த காதலையும் தன் கண்களில் தேக்கி அவளை பார்த்து கொண்டிருந்தான். என்னடா பண்ண போற
என்றவளின் குரல் அவளுக்கே கேட்டிருக்குமா என்று தெரியாது. ஆனால் அவனுக்கு கேட்டது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. ஏன்னா, நீ என்னோட சொத்து. என்றவன் அவள் இதழில் மீண்டும் இதழ் பதிக்கப் போக, அவனை தடுப்பது போல அவன் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது. அதே சமயம் அவள் வீட்டுக் கதவும் தட்டப்பட, இருவரும் மோன நிலை கலைந்து எழுந்தனர். ஐயோ! இங்கேயும் யாரோ வந்திருக்காங்க, அங்கேயும் யாரோ வந்திருக்காங்க. இப்ப என்னடா பண்றது? என்றாள் பதட்டத்துடன். இருடி, நீயே பயந்து காட்டி கொடுத்துறாத. வந்திருக்கிறது சமரும் ஜோதியும் தான். என்றவன் அவளை பூ போல மீண்டும் கையில் அள்ளிக்கொண்டு நின்றான். நோ! கீழ விடுங்க. இந்த நிலைமையில அவங்க நம்மள பார்த்தா எனக்கு ஒரே கூச்சமா இருக்கும். என்று அவள் சினுங்க, அந்த சினுங்களை ரசித்துக் கொண்டே அவள் மூக்கின் நுனி மீது முத்தம் பதித்தவன், 2 வீட்டிற்கும் இடையில் இருக்கும் அந்த சுவரில் இருந்த ஒரு சிறிய பட்டனை அழுத்த, சுவர் போலவே இருந்த ஒரு சிறிய கதவு திறந்து கொண்டது. அதன் வழியாக அவளை அவளிருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றவன், அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்துவிட்டு, மெயின் டோரின் ரிமோட்டை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு, மீண்டும் வந்த வழியாகவே உள்ளே சென்று விட்டான். அவன் வந்து சென்றதை தான் பேயறிந்தது போல பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பெண்ணவள். "ஏடி பய! என்ன வேலை பார்த்திருக்கான்னு பாரு!" என்று நினைத்தவளை கலைத்தது ஜோதியின் குரல். "இதோ வாரேன்டி" என்றவள் தன் கையிலிருந்த ரிமோட் மூலம் கதவை திறந்துவிட, ஜோதி உள்ளே வந்து மேதினியை அணைத்துக் கொண்டாள். "ஏய்! இப்ப எப்படி இருக்குடி? உனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதும் நான் உன்ன பார்க்க கிளம்புனேன். ஆனா சமர் தான் உன்னை இலக்கின நான் பார்த்துக்கிறதா சொன்னான். அதோட உங்க காதல் விஷயத்தையும் சொன்னான். அதனால தான் இளம் ஜோடிகளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலாமேன்னு நாங்க வராமலே இருந்துட்டோம்" என்றாள். "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி. அவங்க என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாங்க" என்றாள் ஆர்விகா மலர்ந்த முகமாக. "அண்ணா உன்ன நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு உன் முகத்த பார்த்தாலே தெரியுதுடி" என இவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரம் மீண்டும் கதவு தட்டப்பட, ஜோதி எழுந்து சென்று கதவை திறந்தாள். நிவன் இலக்கியனும் சமரும் தான் வந்தார்கள். நிவனின் பார்வை மொத்தமும் அவன் காதலி மீதுதான். அதை கவனித்த சமர், "மச்சான், வந்த வேலைய பார்ப்போமா?" என்றான். அதில் அசடு வழிய சிரித்துக் கொண்டே தனது பேச்சை ஆரம்பித்தான். "நானும் ஆர்வியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். அதுவும் இன்னும் 1 வாரத்துல. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நீங்க 2 பேரும் மட்டும்தான். அதுதான் இத பத்தி பேச உங்கள கூப்பிட்டேன்" என்று அவன் கூறியதும் கன்னங்கள் சிவக்க அமர்ந்திருந்தாள் ஆர்வி. அவனை விட்டு பிரிந்திருக்கும் இந்த ஒவ்வொரு நொடியும் அவளுக்கு யுகமாக தோன்ற, அவன் கூறியது எதற்குமே மறுப்பு சொல்லாமல் அமர்ந்திருந்தாள். "அதுக்கென்னண்ணா, தாராளமா பண்ணிடலாம்" என்று ஜோதி தோழியை அணைத்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்தாள். "ஆனா அண்ணா, இவ இப்பதான் கீழ விழுந்து எந்திரிச்சிருக்கா. இந்த நேரத்துல அவளால கல்யாணத்துல நிக்க முடியுமா?" என்று ஜோதி தன் சந்தேகத்தை கேட்க, "அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. நான் நல்லாதான் இருக்கேன்" என சோஃபாவிலிருந்து சட்டென எழுந்து நின்றாள் ஆர்விகா. "அடி பாவி! அப்ப நடக்க முடியலன்னு சொன்னது?" என ஜோதி வாயை பிளக்க, அதேபோல்தான் ஆர்வியை பார்த்து வைத்தான் இலக்கியன். "அது சும்மா ஒரு ஜாலிக்கு சொன்னேன்" என்றவளை பார்த்து அனைவரும் சிரித்துவிட, அவளுக்கோ வெட்கம் பிடுங்கி தின்றது. அதன் பின்பு அனைவரும் பேசி சிரித்து சாப்பிட்டுவிட்டு, திருமணத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட ஆரம்பித்து விட்டார்கள். அனைத்து திட்டமிடலும் முடிந்த பிறகு சமரும் ஜோதியும் கிளம்பிவிட, தன் காதலனை முறைத்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆர்விகா. "என்ன ஆர்வி, மாமன வச்ச கண்ணு எடுக்காம பாக்குற?" என்றவனின் சட்டையை இழுத்து பிடித்தவள், "எத்தனை நாள் அந்த திருட்டுத்தனம் பண்ற? ராஸ்கல்! எனக்கே தெரியாம இந்த 2 ஃபிளாட்டுக்கு இடையில டோர் வச்சிருக்க. அப்ப இந்த டோர் வழியா தான் நான் கீழ விழுந்த அன்னைக்கு நீ வந்திருக்க. அப்படிதானே?" "ஆமாண்டி. மெயின் டோர் பூட்டியிருக்கு. பால்கனியும் மூடியிருக்கு. அப்புறம் எப்படி நான் வர்றது? அதுதான் இந்த பக்கமா வந்தேன்" என்றான் பவ்யமாக. "இது எல்லாம் அன்னைக்கு மட்டும் தான் நடந்துச்சா? இல்ல அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கா?" என்றாள் ஆர்விகா. "இதெல்லாம் எதுக்கு இப்ப கணக்கெடுத்துட்டு இருக்க? வா, நாம போய் கல்யாணத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்குவோம்" என்று பேச்சை மாற்றினான் கள்வன். "டேய், பேச்ச மாத்தாத. இது அன்னைக்கு மட்டும் தான் நடந்துச்சா? இல்ல இதுக்கு முன்னாடியும் நடந்துச்சா?" என்றாள் கராராக. "அது வந்து குட்டிமா, கண்டிப்பா தெரியணுமா?" "ஆமா, தெரிஞ்சே ஆகணும். நீ இவ்ளோ வற்புறுத்தி கேட்கறதால சொல்றேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே?" என்றவன், "நீங்க வந்த 2வது நாள்ல இருந்து நீ தூங்குனதுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வரவேண்டா" என்று கூறிவிட்டு அவன் பல்லை காட்ட, "பொறுக்கி பொறுக்கி என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? ஐயோ!"
என்று அவனை அடித்தபடி சினுங்கியவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அப்போ என்று அவள் எதையோ கேட்க வர, ஆமாண்டி செல்லம், மாமன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் என கண் சிமிட்டியபடியே அவன் அங்குமிங்கும் ஓட அவனை வளைத்து பிடித்தவள் தன் ஆத்திரம் தீரும் மட்டும் அவனை குத்தினாள். ஏய், பாத்துடி, படாத இடத்துல பட்டுட போகுதுடி என்று அவன் கத்த, படட்டும், நல்லா படட்டும் என்று நன்றாக அவனை மொத்தி எடுத்தான். நடந்தது இதுதான். அம்மணி தனி வீட்டில் தானே இருக்கிறோம் என்கின்ற நினைப்பில் உறங்கும்போது மிக மெல்லிய துணி, அதுவும் முட்டிக்கு மேல் வரை மட்டுமே அணிந்து தூங்குவான். அதை அவன் பார்த்ததற்கு தான் இந்த அடி. ஏய், போதுண்டி, மாமன் பாவம், விட்டுடி என அவன் கெஞ்சிய பின்புதான் அவனை விட்டான். தான் உடையே இல்லாமல் இருந்திருந்தால் கூட அவனின் பார்வை காமத்துடன் அவளை தீண்டியிருக்காது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அவனிடம் இப்படி உரிமை எடுத்து சண்டை போடுவதும் அவனை கொஞ்சுவதும் அவன் கெஞ்சுவதும் அவளுக்கு மிகவும் பிடித்தது. அதனால்தான் இந்த அடிபிடி சண்டை. அத்தியாயம் 13. நிவன் இலக்கியனின் உயர் ரக கார் சென்னையிலேயே மிகப்பெரிய தங்க நகை மாளிகையின் முன்பு நின்றது. அதிலிருந்து ஸ்டைலாக இறங்கியவன் தன் கூலிங் கிளாஸை அணிந்து கொண்டான். அங்கிருந்த பல பெண்களின் கண்கள் அவனை மட்டுமே மொய்த்தது. அவனும் அவர்கள் யாரையுமே கண்களால் கூட தீண்டாமல் கடையின் உள்ளே நுழைந்தான். அவனுடன் சமரும் வந்திருந்தான். மச்சான், மேதினிக்கு பிடிச்சத அவளையே கூட்டிட்டு வந்து வாங்கியிருக்கலாம். நீ வாங்குறது அவளுக்கு பிடிக்கும்னு நம்பி நீ வாங்குற பாத்தியா? இந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ற. உன்னை விட காதல்ல சீனியர் அப்படின்ற அனுபவத்துல சொல்றேன். நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் அதுல உள்ள குறைய மட்டும் பர்டிகுலரா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இந்த பொண்ணுங்க. ஸோ மச் பெட்டர் அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கறது தான் என்ற சமரை தன் குத்தீட்டி விழிகளால் ஒரு பார்வைதான் பார்த்தான். அவன் வாயை மூடிவிட்டான். அனுபவத்தை சொன்னா யாரு கேட்குறா? நீ நல்லா அவகிட்ட அடி வாங்கிட்டு வந்தாதாண்டா திருந்துவ என தனக்குள்ளேயே முணங்கி கொண்டவன் அங்கிருந்த அழகான பெண்களை எல்லாம் சைட்டடிக்க ஆரம்பித்து விட்டான். தனக்கு மனைவியாக போகும் தன் பைங்கிளிக்கு நெத்திச் சுட்டியிலிருந்து காலில் போடும் மெட்டி வரை தங்கத்திலும் வைரத்திலும் பார்த்து பார்த்து வாங்கினான். ஒவ்வொரு நகையும் யூனிக் டிசைனாக இருந்தது. அவளுக்கு தேவையான நகைகளை முதலில் தேர்ந்தெடுத்தவன் இறுதியாக அவளுக்கு அணிவிக்கப் போகும் தாலிக்கு வந்தான். இதய வடிவில் இருந்த அந்த தாலியில் இருவரின் பெயரையும் வைரக்கற்களில் பதிக்க சொல்லி அதையும் வாங்கி கொண்டான். அவன் எடுத்த தாலியை கையால் வருடியவனுக்கு உள்ளுக்குள் ஒரு சிலிர்ப்பு. இன்னும் சில தினங்களில் அவன் கன்னிகை அவனின் கைவந்து சேரப்போகிறாள் என்ற பூரிப்பு அவன் முகத்தில் சந்தோஷமாக வெளிப்பட்டது. அனைத்தையும் ஒருமுறை சரி பார்த்தவன் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தன் நண்பனையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தான். எல்லாம் வாங்கியாச்சா என்றான் சமர். வாங்கியாச்சு மச்சான் என்றவன் காரின் உள்ளே ஏறி அமர சமர் தயக்கத்துடன் பேச்சை ஆரம்பித்தான். மச்சான், உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்ன இருந்தாலும் உன்னோட பெத்தவங்கள கூப்பிடணும் இல்லையா? எல்லாரும் இருக்கும்போது ஏன் யாருமே இல்லாத மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்கள இப்படி ஒதுக்கியே வைக்கணுமா என்ற சமரின் கேள்வியில் மெலிதாக சிரித்தவன், அவங்க என்ன பெத்தவங்களா இருக்க போய் தான் இன்னும் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெத்தவங்க அப்படின்ற சொல்லுக்கே சில பேர் கரையா இருப்பாங்க. அப்பேற்பட்ட கரை தான் அவங்க. நான் எங்க இருக்கேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு தடவையாவது என்னை வந்து பார்த்தாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா மாசமானா அவங்க அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் காசு போய் விழுது. ஒரே ஒரு மாசம் அந்த காசு கொடுக்காம கட் பண்ணேன்னா அடுத்த நொடி இங்க வந்து நிப்பாங்க. அப்பவும் சரி, இப்பவும் சரி, எப்பவும் சரி, அவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற காசு தான் வேணுமே தவிர நான் இல்லை. இப்படிப்பட்டவங்களா நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க நினைக்கிறேன். அவங்க மூஞ்சில முழிக்கிறதே எனக்கெல்லாம் பிடிக்கலடா. விட்டுடு ப்ளீஸ் என இலக்கியன் கூறிய பின்பும் சமர் அந்த டாப்பிக்கை எடுப்பானா? இந்த பேச்சை இப்படியே விட்டுவிட்டு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். உடைகளை எல்லாம் அவர்கள் இருவரும் சேர்ந்துதான் டிசைன் செய்ய கொடுத்தார்கள். அதனால் அந்த பிரச்சனை இல்லை. நகை மட்டும்தான் இவன் தனியாக வந்து வாங்கியிருக்கிறான். ஏய், இப்ப வந்துட்டு போன சார் பாத்தியா? எவ்வளோ நகை! கொஞ்சம் கூட யோசிக்காம அவ்வளோத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆளும் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காரு. எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என நகைக்கடையின் ஊழியர்கள் பேசிக் கொண்டிருக்க அங்கே ஓரமாக நின்றிருந்த வர்ணாவின் காதுகளுக்கு இவை அனைத்தும் கேட்டது. மெல்ல அவர்களின் அருகே வந்தவள், இப்ப வந்துட்டு போனவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்றாள் வர்ணா. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. ஆனா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்.
அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இவ்ளோ வாங்கிட்டு போறாரு என்றாள் அங்கிருந்த பெண். அவ்ளோ பெரிய பணக்காரரா அவரு என்றாள் வர்ணா. ஹே, அவர் யாருன்னு தெரியாம பேசாத. தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் நிவன் இலக்கியன். 1 மணி நேரத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிற ஆளுடி என அந்த பெண்கள் சொல்ல, அதை கேட்ட வர்ணாவுக்கு கண்களில் ஆசை மின்னியது. இளமையும் அழகும் இருக்கும் வரை ஆட்டமாக ஆடினாள். ஒரு கட்டத்தில் இவளை விட இளமையான பெண்களை பார்த்து இவளை சுற்றி வந்த கூட்டம் எல்லாம் பறந்து சென்று விட்டது. இவளை பற்றிய உண்மை தெரிந்த எவனும் அவளை திருமணம் செய்து கொள்ள வரவில்லை. பல பேர் தொட்ட உடல் கட்டுக்குலைந்து அழுக்காகி போனது. எனவே வேறு வழி இல்லாமல் தான் இந்த நகை கடையில் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறாள். அதிலும் உரிமையாளரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கிம்பளமாக எக்ஸ்ட்ரா 10,000 வாங்கி கொண்டு இருக்கிறாள். மாதமானால் லட்சக்கணக்கில் செலவு செய்து கொண்டிருந்தவள் இப்பொழுது எல்லாம் 20,000 ரூபாய் மட்டும் செலவு செய்வது எவ்வளவு கஷ்டம். நிவன் இந்த கடைக்குள் வரும்போதே பார்த்து விட்டாள் வர்ணா. அவன் வந்த காரையும் அவனின் தோரணையும் கண்டவள் பணம் அவனிடம் கொழுத்து கிடக்கிறது என்பதை கண்டு கொண்டாள். அவன் கண்ணில் படாமல் ஒளிந்து நின்றவள் அவனை நன்றாக அவதானித்தாள். என்ன இருந்தாலும் பழைய காதலி பாசம் இல்லாமலா இருக்கும். அதிலும் அவன் இரக்க குணம் கொண்டவன். அந்த இரக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தவள் அவனை பற்றிய தகவல்களை திரட்டி கொண்டு நேராக சென்றது என்னவோ ஆர்பிகாவிடம்தான். எந்த ஆண்தான் முந்தைய காதலை வரப்போகும் மனைவியிடம் சொல்கிறான்? இவனும் அப்படி எதையும் சொல்லியிருக்க மாட்டான். 1க்கு 4 சொல்லி இந்த திருமணத்தை முதலில் நிப்பாட்டி விடலாம். அதன் பின்பு இலக்கியனின் காலில் விழுந்தாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நினைப்பில் வர்ணா ஆர்விகாவை தேடி வந்தான். வர்ணா கூறிய அனைத்தையும் மிக பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஆர்விகா, எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா என்றான். ஆம் என்று வர்ணா பரிதாபமாக தலையை ஆட்ட, அப்ப கொஞ்சம் எழுந்துறீங்க மிஸ் வர்ணா என்றவள் அவள் எழுந்து நின்றதும் அருகில் இருந்த கட்டையை எடுத்து அடி வெளுத்து விட்டாள். சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன்ன மாதிரி பிறவிகள் எல்லாம் பெண் இனத்திற்கு சாபம். என் நிவன் மேல பொய் கேச போட்டு அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்க. உன்னை நான் சும்மா விடுவேனா என சொல்லி சொல்லி அடித்தான். இனி என் நிவன் இருக்கிற பக்கம் உன் தலை திரும்புமா என கட்டையை எடுத்து அவளை அடித்து விரட்டி விட்டான். ஐயோ அம்மா, இனி நான் வரமாட்டேம்மா என அலறிய வர்ணாவோ சுவரில் சாய்ந்து அவளுக்கு அடி கொடுத்த தன் காதலியை ரசித்து பார்த்து கொண்டிருந்த நிவன் இலக்கியனை கூட கண்டு கொள்ளாமல் ஓடிவிட்டாள். தனக்காக நியாயம் கேட்க கூட ஆளில்லை என்று நினைத்து வருந்திய ஆண்மகனின் பல நாள் தூக்கம் இன்று காணாமல் கரைந்து போனது. தாயை தேடிய கன்றாக ஓடி வந்து தன் காதலியை அணைத்து கொண்டான். அத்தியாயம் 14. இன்று நிவன் இலக்கியன் ஆர்பிகாவின் திருமணம். பல கோடிக்கு அதிபதியின் திருமணம் மிகவும் சிம்பிளாக ஒரு கோவிலில் நடந்து கொண்டிருந்தது. அவனை சுற்றி அவன் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் நல்ல உள்ளங்கள் மட்டுமே இருந்தனர். நீல நிற பட்டுப்புடவையில் மன்னவன் வாங்கி கொடுத்த நகை அலங்காரத்தில் மயிலென நடந்து வந்தவளை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் நிவன். மச்சான், வாட்டர் ஃபால்ஸை கட் பண்ணுடா என சமர் கிண்டல் அடிக்க அழகான வெட்க புன்னகையுடன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அண்ணன் நடையிட்டு நடந்து வந்தவள் அவனின் அருகே வந்து அமர்ந்தான். இருவரின் கண்களும் காதலுடன் தங்களின் இணையை ரசித்துக் கொண்டது. மாப்ள, நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திரும்ப சொல்லுங்கோ என்ற ஐயர் மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்க நிவனும் அதை திருப்பி தப்பு தப்பாக சொல்லி ஒரு வழியாக தாலியை கையில் வாங்கிவிட்டான். இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து காதலை பரிமாறிய அழகான தருணத்தில் அவள் நெற்றியில் முத்தமிட்டு தங்கத்தாலியை அவள் கழுத்தில் அணிவித்தான். அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு குங்குமத்தை வைத்தவன் அவள் பாதம் பணிந்து மெட்டியையும் அணிவித்து விட்டான். மீடியா அனைத்திற்கும் இவர்களின் திருமண செய்திதான் ஹாட் நியூஸ். அந்த டிவி நியூஸில் தான் தன் மகனுக்கு திருமணம் நடந்ததையே அவன் பெற்றோர்கள் பார்த்தனர். சொந்த மகனின் திருமணத்திற்கே அவன் அழைக்கவில்லை என்றால் இவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என அங்கிருந்த கிராம மக்கள் இவர்களை கேவலமாக பார்த்த பார்வையில் கூனி குறுகிவிட்டனர். அவர்களுக்கு இதைவிடவா பெரிய தண்டனை கிடைத்துவிடப் போகிறது? சமரும் ஜோதியும் அவர்கள் இணைப்பிரியாமல் வாழ வாழ்த்தினார்கள். அங்கே வந்த அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. இவர்களின் திருமணத்தை முன்னிட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து ஆசிரமங்களுக்கும் உணவளிக்கப்பட்டது. அன்றைய இரவு இருவருக்குமான அந்த ஏகாந்த பொழுதில் தன் மனையால் வெட்கத்துடன் வருவாள் என வழி மீது விழி வைத்து அவன் கட்டிலில் காத்து கொண்டிருந்தான். அவன் மனையாலோ சர்வ சாதாரணமாக அறைக்குள் நுழைந்தான். அதில் அவனுக்கு சப்பென்று ஆகிவிட
ஏண்டி, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் டே. வெட்கப்பட்டுக்கிட்டே ரூம்குள்ள வரமாட்டியா? என்றான் ஏமாற்றமாக. நீ எனக்கு யாருடா? என அவனின் மடியில் வந்து அமர்ந்தவள் கேள்வி கேட்டாள். நான் புருஷன்டி. அவளின் இடையை வளைத்துக் கொண்டே அவனும் பதில் கூறினான். ம். ஏன் புருஷன்கிட்ட நான் எதுக்கு வெட்கப்படணும்? அவனே வேணாம்னு தள்ளி வச்சாலும் பாஞ்சு வந்து அவன முழுசா எடுத்துக்குவேன். என்றவளின் இதழ்களை தன் இதழ் கொண்டு அடைத்து விட்டான். இதற்கு மேலும் அவள் பேசிக் கொண்டிருந்தால் அவனின் மொத்த மானத்தையும் வாங்கிவிட்டுதான் அடுத்த வேலை பார்ப்பாள் என்பதை புரிந்து கொண்டு உஷாராகிவிட்டான். நிவன் என அவள் மந்தாரி ராகத்தில் ஆரோகணம் வாசிக்க, ஆர்வி என அவனும் அதே ராகத்தில் அவரோகணம் வாசித்தான். இருவரின் உடையும் தளர்ந்து எங்கோ சென்று விழுந்திருக்க, இடை அதிர்ந்து கட்டில் முறிந்து என கோலாகலமாக முதலிரவை கொண்டாடிவிட்டு ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும். சரியான முரட நிவாணி என அவள் குற்றப்பத்திரிகை வாசிக்க, நீ மட்டும் கொஞ்சமாடி பண்ணியிருக்க, முதுகெல்லாம் பாரு எரியுது என அவனும் விழுப்புண்ணை காட்டினான். இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி குற்றப்பத்திரிகை வாசித்தாலும் அன்று இரவு என்னமோ கொண்டாட்டமாக தான் சென்றது அவர்களுக்கு. அடுத்த நாள் அழகாக பொழுது விடிந்து அவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்பிவிட, குளியல் அறையிலும் ஒன்றாக சேர்ந்து குளித்துவிட்டு சுமார் ஒரு 2 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார்கள். ஆர்வி, சீக்கிரமா கிளம்பு, நாம வெளியில போகணும் என அவளை வேகமாக கிளப்பி அவனும் கிளம்பி வெளியே வந்தான். குளிக்க விடாம சேட்டை பண்ணிட்டு இப்ப பழி மட்டும் ஏன் மேல என அவள் முணங்கிக் கொண்டே வர, ஹாலில் சமர் மற்றும் ஜோதி அமர்ந்திருந்தார்கள். ஹாய் அண்ணா, வாங்க, டீ போடவா என்றால் பொறுப்பான மனைவியாக. அதெல்லாம் வேண்டாமா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, 2 பேரும் சீக்கிரமா கிளம்புங்க என்ற சமர் தன் கையில் இருந்த டிக்கெட், பாஸ்போர்ட், விசா என அனைத்தையும் இலக்கியனின் கையில் ஒப்படைத்தான். நாம எங்க போறோம் என்றாள் ஆர்விகா. ஹே ஆர்வி, உனக்கு ஃபாரின்ல மாஸ்டர்ஸ் படிக்க சீட் கிடைச்சிருக்கு. இன்னும் 2 இயர்ஸ் நீங்க 2 பேரும் அங்கதான் என கூறிய ஜோதியை அவள் அதிர்ச்சியுடன் பார்க்க, என்னடி, அண்ணா உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அண்ணா தான் நீ அங்க படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாரு என்றதும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக தன் கணவனை ஓடி சென்று அணைத்து கொண்டாள். எனக்காகவா என்றவளின் விழிகளில் கண்ணீர் படலம். நீ தாண்டி என்னோட உலகம். உன்னோட ஆசையை நிறைவேற்றாம இருந்தா நான் என்ன புருஷன் சொல்லு என்றான். சமர் மற்றும் ஜோதியிடம் விடை பெற்று விமானத்தில் பறந்து விட்டார்கள் இருவரும். எனக்கு உங்க பிஸ்னஸ் என்று தயங்கிய மேதினியை, அது எப்பவும் போல நடக்கும், எனக்கு ஒன்றை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை என காதலோடு அணைத்து கொண்டான். இனி அவளின் ஒவ்வொரு ஆசையையும் அவன் பார்த்து பார்த்து நிறைவேற்றி தன் காதலை அவளுக்கு சமர்ப்பிப்பான் அவளின் நிவன் இலக்கியன். அவனுக்கு குறையாத காதலை கொண்டுள்ள காரிகையும் அவனை தாங்கி தன் காதலால் அவனை திணற வைப்பாள் என்பதிலும் சந்தேகம் இல்லை. முகாரிராக மட்டுமே இசைத்து கொண்டிருந்தவனின் வாழ்வில் தென்றலாக வந்து மந்தாரி இசைக்க வந்த தேவதையுடன் அவன் வாழ்வு சிறக்க நாமும் வாழ்த்தி விடை பெறுவோம். நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எழுத்தாளர் ரேணுகா செல்வம் அவர்களின் முகாரியில் மந்தாரி இசைக்கவா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நாவல் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரிவிங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே சுபிதா கண்ணன். நன்றி, வணக்கம்.